அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நமது அமைப்பில் கம்பராமாயணத்தில் பாலகண்டத்தில் அகலிகை சாபத்தையும் சாப விமோச்சனத்தையும் பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வழியிலே இன்றைய சிந்தனையை தொடர்வதற்கு முன் டாக்டர் அவர்களை இறைவணக்கத்தை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். இன்றைய prayer song is on Lord Rama. It's a very common national song and everybody knows, but in between அதனுடைய ராகமும் அர்த்தமும் மாறுபட்டு வரும். रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम भज हर मंगल दशरथ राम भज हर मंगल दशरथ राम शुभ जय मंगल सुंदर राम शुभ जय मंगल सुंदर राम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम सूर्य वंशத்தின் சுடர் ஒளி ராம் கோரிய வரம் தரும் கோமள ராம் சூரிய வம்சத்தின் சுடர் ஒளி ராம் கோரிய வரம் தரும் கோமள ராம் கோதண்டம் ஏந்திய கோசலராம் கோதண்டம் ஏந்திய கோசலராம் முக்தியை வழங்கிடும் மோகனராம் முக்தியை வழங்கிடும் மோகனராம் ரகுபதி ராகவ ராஜாராம் पतित पावन सीताराम आनंद मृद वर्षधराम अंजलि मैंद निनादर्श राम आनंद मृद वर्षधराम अंजलि मैंद निनादर्श राम वैकुंठ नायक जय राम वत्सल गुण नल दर्शन राम वत्सल गुण नल दर्शन राम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम ஐயா, கனெக்ஷன் இல்ல.
சாய்ராமன், உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? இல்லையா, நீங்க பேசுறதுதான் கேக்குறது, டாக்டர் ஐயா பாடுறது கேட்கல. சரி, உங்க ஸ்டார்ட் பண்ணி. உங்க வாய்ஸ் தான் கேக்குது சார். சரி, அவர் கனெக்ஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரு ஸ்டில் ஆயிருச்சு அவரு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. முனிவரனுடைய உருவத்தில் வந்த இந்திரன் தவறு செய்ய, அகலிகை தவறுக்கு இடம் கொடுத்த சூழ்நிலையில் முனிவர் திரும்பி வந்து நிகழ்ந்ததை அறிந்து இருவருக்கும் சாபத்தை கொடுக்கின்றார். ஒருவனுக்கு, இந்திரனுக்கு உடம்பெல்லாம் பெண் குறிகள் உண்டாக என்று சொல்லி, பின்பு அகலிகையை பார்த்து, நீ விலைமகளுக்குரிய செயலை செய்ததால் கல்லாகி கடவாய் என்ற சாபம் கொடுக்கின்றார். இந்திரன் தன்னுடைய உருவத்தை பிறருக்கு வெளிக்காட்டவும் நாணி, விநாயக புராணத்திலே வருகின்றது, ஒரு குளத்திற்கு கீழே இருக்கின்ற தாமரை தண்டிலே சென்று அவன் ஒளிந்து கொள்கின்றான் என்று வருகின்றது. இந்திரன் மற்ற கதைகளிலே குகைகளிலே காடுகளிலே எங்கே ஒளிந்திருக்கின்ற மாதிரி வருகின்றது. வெளியிலேயே தன் உடலை காட்டுவதற்கு வெட்கி நாணி ஒளிந்திருக்க, மற்ற தேவர்கள் அந்த இந்திரனை பார்த்து அவனுக்கு மிகவும் பரிதாபப்பட்டு எல்லோரும் வந்து கௌதம முனிவரை வேண்ட, தவறு செய்து விட்டான், அந்த தவறுக்கு ஏதும் விமோச்சனம் இல்லையா, இப்படியே காலமெல்லாம் இருப்பதா என்று சொல்ல, தன்னுடைய சினம் குறைந்த கௌதம முனிவர் அந்த நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த தசரத ராமன் வந்து சினம் தவிர்த்த அந்த முனிவர் சாபம் இட்டதுதான். ஆனால் இந்த 1000ம் பிறருடைய கண்களுக்கு அழகிய கண்களாக தெரியும் என்று சொல்லி அதனுடைய சாபத்தினுடைய தன்மையை மாற்றி கொடுக்க இந்திரனும் மற்றவர்களும் நிம்மதியுடன் திரும்புகின்றார்கள். ஒரு சாபத்திற்கு விமோச்சனம் அப்பொழுதே கிடைத்து விடுகின்றது. அந்த இந்திரனை கண்ட அமரர்கள் பிரம்மன் முன்னாக வந்து, பிரம்மனையும் அழைத்து கொண்டு வந்து கௌதம முனிவரை வேண்ட, மற்ற அவை தவிர்த்து, இப்பொழுது இருக்கின்ற அவனுடைய உடலை தவிர்த்து, மாறாக அதுக்கு மாற்றமாக சிந்தையின் முடிவுன்னா கோபம் தீர்ந்து சிறந்த 1000 கண் ஆகுக, அவனுடைய உடம்பிலே, இந்திரனுடைய உடம்பிலே இவை எல்லாம் சிறந்த கண்களாக பிறருக்கு தெரியட்டும் என்று சொல்ல, தத்தமது உலகு புக்கார், எல்லோரும் அவர்களுடைய உலகத்திற்கு சென்று விட்டார்கள். பரவாயில்ல, இந்த மட்டில் இந்திரன் எஸ்கேப்ஸ், உடம்பெல்லாம் 1000 அழகிய கண்களாக மாறுகின்றது. அப்பொழுதும் அவன் மிகவும் பயப்படுகின்றான். அந்த கண்கள் பிறருக்கு எப்படி தெரியும் என்று தெரியவில்லையே என்று பயத்துடன் இருக்க, மற்ற தேவர்கள் மிக அழகாக இருக்கின்றன அந்த கண்கள் பார்ப்பதற்கு, எல்லோரும் உன்னை கண்டு மகிழ்வார்களே, ஆச்சரியப்படுவார்களே என்று சொல்ல, ஒருவாறு மனம் தெளிந்து இந்திரன் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகின்றான். ஆனால் அகலிகைக்கு சாபம், கல்லாக மாறிய சாபம் தீர்வதற்கு தசரதனுடைய மகன் ராமன் வருகின்ற வரை அதற்கு மாற்றம் இல்லை என்றாகிவிட்டது. கல்லாக கிடக்கின்றாள். இப்பொழுது தாடகையை கொன்ற பிறகு வருகின்ற இந்த ராமனுடைய கடலணிந்த கால்களுடைய துகள் அந்த கல்லிலே, அந்த பெரிய குன்றென இருந்த அந்த கல்லிலே பட, கருங்கல்லாக இருந்த கல்
மென்மையாகி அசைந்து பின்பு அழகிய பெண்ணாகி உயிர் பெற்று அகலிகையாக முன்ன தோன்றுகிறது. இது என்ன ஆச்சரியம் என்று இது என்ன ஆச்சரியம், ஏன் இப்படி நடக்கின்றது என்று ராமர் விஸ்வாமித்திரரை கேட்க இந்த கதையை சொன்னதாக நாம் பார்த்தோம். இந்த கதை ராமருக்கு ராமர் தெரிந்து கொள்கின்றார். இப்படித்தான் முன்னாலே நடந்தது என்பதை ராமருக்கு தெரியாதல்லவா, வாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். அதை விஸ்வாமித்திரர் சொல்ல ராமர் புரிந்து கொள்கின்றார். தீதிலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல், கோதிலா குணத்தன் சொன்ன பொருளெல்லாம் மனத்துட்கொண்டு, மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் உறாதே, போது நீ அன்னை என்ன பொன்னடி வணங்கி போனான். ராமனுடைய செயல் இங்கே சொல்கின்றான் கம்பன். உதவி செய்தான். என்ன உதவி செய்தான்? கல்லுருவுக்கு அழகிய பெண்ணுருவை கொடுத்தான். தீதிலா உதவி செய்தான். இப்பொழுதெல்லாம் உதவி செய்கின்ற பொழுது அதிலே ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது ஒருவருக்கு தீமை உண்டாகி விடுகின்றது. இப்பொழுது இக்காலத்திலே அது முற்றிலும் பொருந்தும். ஒருவருக்கு நாம் நல்லது பண்ணால் இன்னொருக்கு குறை வருத்தம் உண்டாகின்றது. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் நன்மையே நடக்கின்றபடி தீதிலா உதவி செய்தான். யாரு? சேவடி கரிய செம்மல். சேவடி கரிய செம்மல்னா முரண்தொடை பாருங்க. சேவடினா சிறந்த சிவந்த சேவடி திருவடிகள். ஆனால் சிறந்த சிவந்த சேவடிகளை உடைய ராமனுடைய உடல் கரிய திருமேனி. அதனாலே சிவப்பும் கருப்பையும் பக்கத்திலே வைத்து முரணாக வைத்தார், முரண்தொடை. சேவடி கரிய செம்மல். இந்த கரிய செம்மலிலே இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. என்ன அப்படின்னா, முதலிலே விஸ்வாமித்திரர் தசரதனை சென்று ராமனை கொடு என்று கேட்ட பொழுது, காட்டிலே நான் செய்கின்ற தவத்திற்கு இடையூறாக இருக்கின்ற அரக்கர்களை அழிப்பதற்காக உன்னுடைய கரிய செம்மல் இருவரில் ஒருவனை தந்திடுதி என்று சொன்னார் அல்லவா. அந்த செயலை நினைத்து கொண்டு, ஆகா அந்த கரிய செம்மல் வந்து இந்த என்னுடைய ஒரு நோக்கத்தை பூர்த்தி செய்து கொடுத்தானே என்று விஸ்வாமித்திரர் மகிழ்ந்தாராம். அதனால் அதை நினைத்து பார்க்கின்றார். சேவடி கரிய செம்மல், கோதிலா குணத்தான் சொன்ன பொருள் எல்லாம் மனத்துட்கொண்டு. விஸ்வாமித்திரர் சொன்ன இந்த அகலியினுடைய கதையை எல்லாம் மனத்தில் சொன்ன பொருள் எல்லாம் மனத்துட்கொண்டு, பொருளை மனத்தில் கொண்டு இல்லாம பொருள் எல்லாம் மனத்துட்கொண்டு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த அகலிகை கதையிலே பல பொருள்கள் இருக்கின்றன. இப்படி பார்த்தால் ஒன்று, அப்படி பார்த்தால் ஒன்று என்று இருக்கின்றது அல்லவா. ராமன் ஒரு சிறந்த ஞானி என்பதனாலே அவன் அந்த விஸ்வாமித்திரர் சொன்ன பொருள் எல்லாவற்றையும் தன் மனத்துட்கொண்டு அந்த பெண்ணை பார்த்து, மாதவன் அருள் உண்டாக வழிபடு, மாதவன் அருள் உண்டாக வழிபடு. உன்னுடைய கணவர் கௌதமரனுடைய அருள் உனக்கு கிடைக்கும்படி நீ என்றும் உன்னுடைய கணவரை வழிபட்டு கொண்டீரு. மாதவன் அருள் உண்டாக வழிபடு, படர் உறாதே. உன்னுடைய துன்பம் எல்லாம் போய்விட்டது, இனிமேல் துன்பப்படாதே, படர் உறாதே. போது நீ சென்று அங்கு உன் கணவருடன் சேர்வாயாக, முனிவருடன் இருப்பாயாக என்று அன்னையே என்ன. இப்ப ராமர் எப்படி கூப்பிடுகின்றார் பாருங்கள். ஒரே ஒரு வார்த்தையிலேயே அகலிகையை குறை சொல்கின்றவர்கள் எல்லோருக்கும் பதில் சொல்கின்றான் ராமன். என்ன அப்படின்னா, அன்னையே என்ன. எல்லாரையும் விட தன்னுடைய தாய்மார்கள் மூவரையும் எப்படி வணங்குகின்றான், போற்றுகின்றான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ராமனை பற்றி. அந்த தாய்மார்களுடன் சேர்ந்து இன்னொரு தாயை நான் பெற்றேன் என்ற மாதிரி, அன்னையே என்ன, எனக்கு நீ அன்னை மாதிரி, அன்னையே என்ன பொன்னடி வணங்கி, அந்த அகலிகையினுடைய பொன்னடிகளை வணங்கி போனான். தன்னுடைய வழிக்கு செல்ல ஆரம்பிக்கின்றான் ராமன். இன்று அகலிகையை பற்றி பேசுகின்றவர்கள் எல்லோருக்கும்
அது அது பேசப்படுகின்ற விதத்துக்கு எல்லாருக்கும் பதில் சொல்கின்ற மாதிரி அந்த யார் என்ன சொன்னாலும் பரமாத்மாவாகிய பரமனாகிய ராமனுக்கே அந்த அகலிகை அன்னையாகத்தான் இருக்கின்றாள். அன்னையே என்ன, அவனும் பொன்னடி வணங்கி அந்த தாயை வணங்கி சென்றான். பதில் கிடைத்து விட்டது நமக்கு. இப்ப திருப்பி அங்கேயே போவோம். மாதவன் அருள் உண்டாக அவனை வழிபடு என்று ராமன் சொல்லிவிட்டு அப்படி நின்று விடவில்லை. தானும் தன்னுடைய தம்பியும் ஆசிரியரும் அந்த அன்னையை அழைத்துக் கொண்டு கௌதம முனிவர் அவருடைய ஆசிரமம் அருகில் இருக்கின்றது அல்லவா, அந்த ஆசிரமத்திற்குள்ளே செல்கின்றார்கள். ஒன்னு சொல்லிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இல்லாம அது he wants to ensure that its logical completion also is in order. உள்ளே செல்கின்றனர். அருந்தவன் உரையுள் தன்னை அணையவர் அணுகலோடும் தவம் செய்கின்ற கௌதமரனுடைய உரையுள் இருக்கின்ற இடத்திற்கு இந்த நால்வரும் அணுக அருகே செல்ல விருந்தினர் தம்மை காணா விம்மலால் வியந்த நெஞ்சன். அவனுக்கு தெரியுமே, அகலிகை ஒரு முழு உருவத்துடன் பார்த்தால் ராமன் வந்து விட்டான், அவனுடைய கால் துகள் பட்டதால் அவள் பெண்ணுருவம் மீண்டும் பெற்றிருப்பாள் என்று தெரிந்து கொண்ட அந்த முனிவன் வியந்த நெஞ்சன், விம்மலால் வியந்த நெஞ்சன், விருந்தினர் தம்மை கண்டு விம்மலால் வியந்த நெஞ்சன் பரிந்து எதிர்கொண்டு வேகமாக வெளியே வந்து எதிர்கொண்டு புக்கு கடன்முறை பழுது உறாமல் புரிந்த பின் ஒரு வருகின்ற விருந்தினர்களை எப்படியெல்லாம் ஒருவன் வணங்கி வரவேற்க வேண்டுமோ அர்க்கியம் பாத்தியம் முதலியெல்லாம் கொடுத்து கை கால்கள் எல்லாம் நீர் அலம்பிய கொடுத்து அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்க இடம் கொடுத்து எல்லாம் செய்து புரிந்த பின் காதி செம்மல் புனித மாதவனை நோக்கி, காதி செம்மல்னா விஸ்வாமித்திரருடைய அப்பா பேர் காதி, அந்த காதியினுடைய புதல்வன் விஸ்வாமித்திரன் புனித மாதவனை நோக்கி, இந்த கௌதமரை நோக்கி, இப்பதான் ஒரு விஸ்வாமித்திரருடைய ஒரு சிறப்பான ஒரு சொல் வருகின்றது. அஞ்சன வண்ணத்தான் தன் அடி துகள் கதுவா முன்னம் வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தலாகி நின்றாள். நாங்க வந்துட்டு இருந்தோம். அஞ்சன வண்ணத்தான், அஞ்சனம்னா மை வண்ணம்னா கருப்பு, அஞ்சன வண்ணத்தான் இந்த கருப்பு நிறத்துடன் நீங்க நிற்கின்றன. இன்னொருத்தவன் இலக்குவன் சிவப்பு, அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. அஞ்சன வண்ணத்தான் தன் அடி துகள் கதுவா முன்னம், அடிப்படையில அடியோடைய துகள் கதுவா முன்னம் வந்து அந்த கல்லின் மேலே வந்து சேர்வதற்கு முன்னமே வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தலாகி நின்றாள். அந்த வார்த்தையை கவனிங்க. இதுல ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. விஸ்வாமித்திரருக்கு மாத்திரம்தான் அது புரியும், அந்த கௌதம முனிவருக்கு புரியும், ராமனுக்கு புரிந்திருக்கும். விளக்காவிட்டால் அது புரியாது. என்ன அப்படின்னா, வஞ்சி போல் இடையால், வஞ்சி கொடி மாதிரி மெல்லிய இடையை உடைய இந்த அகலிகை வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தலாகி நின்றாள். வண்ணம் என்றால் நிறம் மாத்திரம் பொருள் கிடையாது. நம்ம வண்ணத்தை பத்தி மிக விரிவாக பார்க்க போகின்ற அகலியனுடைய கடைசி சாப்டர்ல வண்ணம் என்றால் தன்மை, வண்ணம் என்றால் பண்பு, வண்ணம் என்றால் செயல், வண்ணம் என்றால் நிறமும் கூட. பண்டை வண்ணத்தலாகி நின்றாள் என்றால் பண்டை நிறத்துடன் இருந்தால் என்றால், இப்ப கல் கருப்பா இருக்கிறது, முன்பு அகலிகை எனக்கு தெரியாது அகலியினுடைய அழகு நிறம், அழகுக்கு எல்லாரும் சொல்கின்ற மாதிரி சிவப்பு என்றே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சிவப்பாக இருக்கின்றாள் என்ற பொருள கண்டிப்பாக கம்பன் அதை எழுதியிருக்க மாட்டான். வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தலாகி நின்றான் என்றால், பண்டை வண்ணத்தலாகினா வண்ணம்னா ஒரு உருவம் என்று ஒரு பொருள். பண்டை உருவத்துடன் நின்றால், பண்டை தன்மையுடன் நின்றால், அது என்ன பண்டை 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 என்று அங்கதான் சூட்சமம் இருக்கின்றது. அகலிகைக்கு 4 நிலைகள், 4 உருவங்கள், 4 பண்புகள். ஒன்று, கல்லாகி கடந்த பொழுது அது சாபத்தினுடைய உருவம். தன்னுடைய கணவனிட்ட சாபத்தினாலே கல்லாக கிடந்தது, கருங்கல்லாக கிடந்தது, சாபத்தினுடைய உருவம். அதற்கு முன்னால் இன்னது நடக்கின்றது தக்கது அன்று என்று தெரிந்தும் தாழ்ந்து விட்டால் அல்லவா, அந்த உருவம்
இந்திரனுடன் கூடியிருந்த உருவம் பழி உருவமாக இருந்தது. பல்லோரும் இன்றும் பழிக்கின்றார்கள் அல்லவா, அது பழி உருவம். இது சாப உருவம். அதற்கு முன்னால் பண்டைய உருவம் பழி உருவம். அதற்கு முன்னால் இருந்த அகலிகையுடைய உருவம் முனிவருக்கு மனைவியாக பத்தினியாக பண்ணி என்று ஒரு வார்த்தை சொன்னேன். முனிவர்களுடைய மனைவிமார்களுக்கு பெயர். அந்த அந்த உருவமாக இருந்தது அதற்கு முன்னால் இருந்த பண்டை உருவம். இந்த பழி உருவத்திற்கு முன்னால் இருந்தது கௌதமரனுடைய கற்பு மனைவியாக இருந்த உருவம். அதற்கு முன்னால் இருந்த உருவம் பிரம்மா இதுவரை படைத்திடாத அழகிய ஒரு பெண்ணை உருவத்தினாலும் பண்பினாலும் குணத்தினாலும் நான் உருவாக்கப் போகின்றேன் என்று உருவாக்கிய அந்த அகலிகை எல்லா விதத்திலும் சிறந்து இருந்த அந்த பிரம்மா படைத்த உருவமாக இருந்தது பண்டை வண்ணம். அதற்கு முதல் வண்ணம். எனவே 4 வண்ணங்களாக அகலிகை இருக்கின்றால் இவ்வண்ணம் அந்த கல் வண்ணம். அதற்கு முன்னால் இருந்த வண்ணம் பழி வண்ணம், இந்திரனுடன் இருந்த வண்ணம். அதற்கு முன்னால் இருந்தது முனிவருடைய மனைவி வண்ணம். அதற்கு முன்னால் இருந்தது பிரம்மாவுடன் படைத்த அழகிய பெண்களுக்கெல்லாம் லட்சணமாக இருந்த வண்ணம். இப்ப என்ன சொல்றாரு, வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தலாகி நின்றான். ஏன் இப்ப ராமனுடைய கால் துகள் பட்ட காரணத்தினாலே ராமன் உனக்கு எப்படி இந்த அகலியை கொடுக்கின்றான் என்றால், இந்த 3 உருவம் கிடையாது, உன் மனைவியும் கிடையாது, இந்திரனுடன் இருந்த நிலையும் கிடையாது, கல்லாவும் கிடையாது. அதற்கு முன்னால் பிரம்மா படைத்த அந்த மிக உயர்ந்த பெண்ணாக பண்டை வண்ணமாக பண்டை வண்ணத்தலாகி நிற்கின்றால் அவளை நீ ஏற்றுக்கொள். நெஞ்சினார் பிழைப்பு இலாலை நீ அழித்திடுதி என்ன. இந்த இந்த பண்டை வண்ணத்தில் இருக்கின்றாள் அல்லவா அகலிகை, அவளுக்கு ஒரு இது சொன்னார், நெஞ்சினால் பிழைப்பு இலாலை. ஏன்னா இப்ப உருவம் எல்லாம் மாறிவிட்டது அல்லவா. இப்ப கடைசியில இருக்கின்ற 3 உருவங்கள் அவளிடம் இல்லையே. முதல் உருவம் பெற்று விட்டார் அல்லவா. அது அந்த உருவத்தை பெற்றதால் தான் இப்ப நெஞ்சினால் பிழைப்பு இயலாலே என்று சொன்ன பொழுது கம்பன் எதை சொல்லாமல் விட்டான், உடலினால் பிழைப்பு செய்தால். இப்ப அந்த உடலும் இல்லையே. அதனால நெஞ்சினால் பிழைப்பு. என்ன அழகா சொல்றேன்னு பாருங்க கம்பர். சொல்கின்ற பொழுது சொல்லாமல் விட்டதை நாம் பார்த்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். உடலினால் தவறு செய்தால் அகலிகை என்று சொல்கின்றார்கள் அல்லவா, அது எனக்கு தெரிகின்றது. அதனால்தான் பண்டைய வண்ணத்தலாகி நிற்கின்ற இவள் நெஞ்சினால் பிழைப்பு இலாலை. நெஞ்சு ஒரே நெஞ்சு தானே. நெஞ்சினால் பிழைப்பு இலாலை. நெஞ்சினாலே மனசு தெரிந்து இவள் ஒரு பிழையும் செய்ததில்லையே. நெஞ்சினால் பிழைப்பு இலாலை நீ அழித்திடுதி என்ன, நீ ஏற்றுக்கொள் என்ன. கஞ்ச மா மலரோன் அன்ன முனிவனும் கருத்து உட்கொண்டான். கஞ்ச மா மலரோன் அன்ன முனிவனும். கஞ்சம்னா தாமரை. தாமரை மலரில் இருக்கின்ற பிரம்மாவுக்கு சமமாக இருக்கின்ற அந்த கௌதம முனிவனும் கருத்து உட்கொண்டான். விஸ்வாமித்திரர் சொன்ன கருத்தை சிந்தித்து ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் இந்த அகலிகையை கொடுத்த கௌதமருக்கு கொடுத்த கல்லாக இருந்ததை பெண்ணாக மாற்றி கொடுத்த ராமனை வள்ளல் என்று கம்பன் சொல்லாமல் குணங்களால் உயர்ந்த வள்ளல். இப்ப அதே பழியோடும் இருக்கின்ற உடலுடன் ராமர் திருப்பி கொடுத்திருந்தால் அது 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 என்ன உயர்ந்ததாக இருக்க முடியாதல்லவா. அதனால்தான் அந்த பண்டை உருவத்தை உடைய அகலிகையாக அவன் கொடுத்த காரணத்தினாலே, அதை சிந்தித்து அவன் செய்த காரணத்தினாலே ராமன் குணங்களால் உயர்ந்த வள்ளல் எல்லாரும் கொடுக்க முடியும், இல்லைன்னு சொல்லல. அதிலே நல்ல சிந்தனை செய்து குணங்களால் உயர்ந்த வள்ளல் கௌதமன் கமல பாதம் வணங்கினான். அந்த கௌதமர முனிவருடைய பாதங்களை ராமன் வணங்கினான். ஞாபகம் வச்சுங்க, அவருடைய கௌதமருடைய பையன் பின்னால விஸ்வாமித்திரரை கேட்க போகின்றார், ராமன் தன்னுடைய தந்தையை வணங்கினானான்னு. என்ன இதெல்லாம் செய்தது தவறாகிவிட்டது, இப்படி சாபம் கொடுத்திருக்கலாமா என்று whether Raman had any reservations in his mind when he met my father அப்படிங்கிறதுக்காக இங்க போடுறாரு கம்பன். வணங்கினான் கமலபாதம். கௌதமன் கமலபாதம் வணங்கினான். வலம் கொண்டு ஏத்தி வணங்கினான். அவனை வலம் வந்து ஏத்தி அவனை புகழ்ந்து மாசரு கற்பின் மிக்க அணங்கினை அவன் கை ஈந்து.
கற்புடைய பெண்ணுன்னு சொல்லியிருக்கலாம் அகலிகைய. கற்பின் மிக்க, எல்லா கற்பையோட அதிகம்னு சொல்லியிருக்கலாம். மாசரு கற்பின் மிக்க, எத்தனை நாட்களாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் விடியற் காலையிலே அவள் மாசுபட்டு விட்டாளே என்று சொல்கின்றார்கள் அல்லவா? இல்லை, அது மாசு இல்லாத கற்பு என்று சொல்லி மாசரு கற்பின் மிக்க அணங்கினை, அணங்கினா பெண், அணங்கினா குற்றமில்லாத பெண்ணினே பொருள். அணங்கினை அவன் கை ஈந்து அவனுடைய கைகளிலே ராமன் கொடுக்கின்றான். ராமன் கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை இப்பொழுது இவனுடைய கால் துகள் தூசி பட்டதனால எழுந்த காரணத்தினாலே ஒரு வழியிலே அந்த பெண்ணை ராமன் என்னவோ அகலிகை அன்னையே என்று கூறினாலும் அவன் தன்னுடைய செயலினாலே தந்தை தகுதியை பெறுகின்ற காரணத்தினாலே அவன் கை ஈந்து கை பெண்ணை கையேந்தி கொடுக்குறாங்கல்ல திருமணத்திலே, அது மாதிரி அவன் கை ஈந்து ஆண்டு அருந்தவனோடும் தூய மனம் கிளர் சோலை நீங்கி மணிமதின் மிதிலை கண்டார். அவனிடம் அந்த அகலிகையை முனிவரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மிதிலையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றனர் என்றுடன் கம்பனுடைய அகலிகை கதை முடிகின்றது. அன்பார்ச்சுனேட்லி அகலியனுடைய கதை நமக்கு இப்பொழுதுதான் உண்மையிலேயே ஆரம்பிக்கின்றது. பல புராணங்களிலே கம்பன் சொல்லாத பல நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. ராமசரித மானசம், மகா நாடகம், அத்தியாத்ம ராமாயணம், வியாசர் எழுதியது, இப்படி பல ராமாயணங்களிலே பல நிகழ்ச்சிகள் அகலியை சுற்றி வருகின்றன. அதிலே இந்த கௌதம முனிவர் இப்படி ராமன் விடை பெற்று கொண்டு செல்கின்ற மிதிலையை நோக்கி அடுத்த சீதையை பார்க்கணும்ல, செல்கின்ற பொழுது கௌதமர் அவருடைய கையை பிடித்து கொண்டு, ராமா, எனக்கு நீ என்னுடைய தர்ம பத்தினியை நான் அவசரமாக கோபப்பட்டு சபித்து நான் இழந்து தனியாக இருந்தேன். நீ வந்ததனால் அந்த சாபத்திற்கும் இரண்டு பொருள் இருந்திருக்கின்றது. ஒன்று, என்னுடைய குடிலுக்கு நீ வர வாய்ப்பு கிடைத்தது. இரண்டாவது, என்னுடைய மனைவியும் உயிர் பெற்று எழுந்து விட்டால் இந்த விந்திய மலையினுடைய தாழ்வாரத்திலே எத்தனையோ முனிவர்கள் அவர்களுடைய பத்தினியுடன் கடுந்தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ காரணங்களாலே பலர் தங்களுடைய மனைவியை இது மாதிரி சபித்திருப்பார்கள். அதனாலே நீ இந்த காடு வழியாக செல்கின்ற பொழுது கற்கள் நிறைந்திருக்கின்ற மலை அடிவாரங்கள் வழியாக தயவு செய்து செல். ஏனென்றால் எங்கெல்லாம் சாபப்பட்டு இந்த பெண்கள் கற்களாக கிடைக்கின்றார்களோ அங்கெல்லாம் உன்னுடைய கால் தூசிப்பட்டு பெண்கள் மீட்கப்பட்டு அந்த முனிவருடன் சேருவார்கள் அல்லவா என்று அழுதபடி சொன்னாராம் அந்த கௌதமர். இப்படி எல்லோராலும் இங்கு புகழப்பட்ட அகல்யை, பிரம்மாவால் படைக்கப்பட்ட அகல்யை, இப்படி ஒரு தவறை காமம் அதிகப்பட்ட நிலையில் அறியாமல் செய்திருப்பாளா? நம்முடைய இலக்கியங்களிலே 5 பெண்கள் கற்புக்கு அதிகாரிகளாக காட்டப்படுகின்றனர். அகல்யை, திரௌபதி, தாரை, சீதை, மந்தோதரி. இதிலே 4 பெருமக்கள் ராமாயணத்திலே வருகின்றார்கள். அகல்யை இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். தாரை வாலியினுடைய மனைவி, சீதை மந்தோதரி ராவணனுடைய மனைவி. இந்த 4 ராமாயணம். மகாபாரதத்திலே திரௌபதி. புராணங்கள் என்ன சொல்கின்றன என்றால், காலையில் எழுந்தவுடன் இந்த 5 பெண்களை பற்றி நாம் நினைத்து வணங்கினால், கற்புக்கரசிகள் 5 நாம் காலையில் நினைத்து வணங்கினால் நம்முடைய மகா பாவங்களை எல்லாம் கழிக்கலாம் என்று கூறுகின்றது. இப்படி இவர்களை நினைத்து ஜபம் செய்தாலே பாவங்களை கழியும் என்றால், இவர்கள் உண்மையில் பாவம் செய்திருப்பார்களா, அல்லது அந்த பாவத்திற்கு இவர்கள் காரணமாக இருந்திருப்பார்களா, அல்லது என்ன காரணத்திற்காக அந்த செயல்கள் நடந்தேறின என்று நாம் சிந்திக்க வேண்டும். கௌதமருடைய மகன் சதானந்தர்
இந்த ராமரையும் விஸ்வாமித்திரரையும் ஜனகருடைய மாளிகையிலே வில்லை உடைக்கின்ற நிகழ்ச்சிக்கு முன்னால் பார்க்கின்ற பொழுது விஸ்வாமித்திரரை பார்த்து ராமன் எப்படி என் பெற்றோரிடம் நடந்து கொண்டான், என் பெற்றோர்கள் அவனை அன்புடன் மரியாதையுடன் உபசரித்தார்களா என்று எல்லாம் கேட்ட பொழுது விஸ்வாமித்திரர் ஒன்று சூட்சமமாக ஒன்று சொல்கின்றார். சதானந்தரே, பரசுராமருடைய தாய், பரசுராமர்னா யார் அப்படின்னா ராமருக்கு முதல் அவதாரம் பரசுராமர் அவதாரம். ராமருக்கு அடுத்த அவதாரம் பலராமர், கிருஷ்ணர். பரசுராமரனுடைய தாய் ரேணுகா தேவி. பரசுராமருடைய அப்பா ஜமதக்னி முனிவர். எப்படி ரேணுகா தேவி ஜமதக்னி முனிவருடன் சேர்ந்தாலோ அதே மாதிரி உனது தாயும் உனது தந்தையோடு சேர்ந்தாள் என்று விஸ்வாமித்திரர் தன்னுடைய பதிலிலே ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது விஸ்வாமித்திரர் வேண்டுமென்றே இந்த ரேணுகா தேவியை இந்த கதையிலே அகல்யினுடைய கதையிலே கொண்டு வருகின்றார். எதற்காக? ரேணுகா எப்படி ஜமதக்னியை சேர்ந்தாலோ, ஜமதக்னி முனிவரை சேர்ந்தாலோ அதே மாதிரி உன்னுடைய தாய் அகல்யை முனிவருடன் சேர்ந்தாள் என்று விஸ்வாமித்திரர் கூறுகின்றார். அப்ப ரேணுகா தேவி, அதாவது பரசுராமருடைய தாய் ரேணுகா எப்படி சேர்ந்தார் தன்னுடைய கணவன் ஜமதக்னி என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இது புரிந்து கொள்ள முடியும். ரேணுகா தேவியும் ஜமதக்னியும் ஒரு நதிக்கரையிலே ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தினமும் முனிவர் பெரும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பூஜைக்கு மனைவி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குளத்திற்கு சென்று நீரை ஒரு பானையிலே பிடித்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். பூஜை செய்வதற்கு தீர்த்தத்தை கொண்டு வருவார்கள். அப்பொழுது 2 செய்வாள். முதலிலே தான் குளிப்பால், பின்பு குளித்துவிட்டு அங்கு கிடக்கின்ற மண்ணை எல்லாம் கையிலே எடுத்து தன்னுடைய நினைவிலே இது ஒரு குடமாக வேண்டும் என்று நினைக்க, அப்படியே அந்த மண்ணெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடமாக வேண்டும் என்றால் அந்த மண்ணை பக்குவப்படுத்தி சூளையிலே வைத்து சுட்டாதான் அது குடமாக மாறும். அவ்வாறு அல்லாமல் இவள் கையிலே அந்த மண்ணை பிடித்து நினைத்த உடனேயே ஒரு குடமாக ஆகின்ற அளவுக்கு அவருடைய கற்பினுடைய திண்ணம் இருந்தது. உடனே அப்பொழுது தன் கையினால் பிடிக்கப்பட்ட அந்த குடத்திலே நீரை கொண்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பாள். இந்த சேர்த்து எடுக்கிறது, மண்ணை பிசைகிறது, காலவாயில வைக்கிறது, நெருப்பு வைக்கிறது, அதெல்லாமே அவளுக்கு எதுவுமே தேவையில்லை. அவளுடைய பதிவிரத்தையும் அது மாதிரி. ஒரு நாள் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, குளத்திலே குளித்து கொண்டிருந்த பொழுது அவள் அந்த குளத்திலே ஒரு பெரிய நிழல் வந்து இருண்டது. ஏன் இப்படி நிழல் வருகின்றது இந்த காலை வேளையிலே என்று மேலே பார்க்க, அங்கே ஒரு கந்தர்வ தம்பதிகள் ஒரு விமானத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற அந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் உல்லாசமாக சுகமாக சென்று கொண்டிருக்கின்றனர். அதை பார்த்தால் நம்முடைய ரேணுகா, இப்படி நமக்கு வாய்க்கவில்லையே, நமக்கென்று ஒரு முனிவர் வந்து வாய்த்தாரே, எப்பொழுதும் கண்ணை மூடிக்கொண்டு தியானம் அல்லவா செய்து கொண்டிருக்கின்றார். சுகம் என்பதே இவருக்கு தெரியாது போல இருக்கின்றது. கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதுதான் அவருக்கு சுகமாக இருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் கண்ணை மாத்திரம் மூடிக்கொள்கிறாரா, மூக்கையும் மூடிக்கொண்டு மூச்சு இருக்கின்றதா இல்லையா என்று நேரம் தெரியாத அளவுக்கு அப்படியே அமர்ந்திருக்கிறாரே, நமக்கு வாய்ந்தது இத்தகையவர் தானே என்று ஒரு நிமிஷம் எண்ணினாள். அவ்வளவுதான், மனதிலே எண்ணினாள், வேற எதுவும் செய்யவில்லை. இப்படி ஒரு நினைவழிகளை மூழ்கிய காரணத்தினாலே நேரம் ஆகிவிட்டது. ஐயோ, காலம் தாழ்ந்து விட்டதே, கணவருக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டுமே என்று வேகமாக கரையேறி எப்பொழுதும் இருக்கின்ற இடத்திலே மண்ணை எடுத்து குடமாக ஆக வேண்டும் என்று கேட்க, அது குடமாக ஆகவில்லை, மண்ணாகவே இருந்தது. பலமுறை எடுத்து பார்த்தால், பிசைத்தால், என்னென்னவோ செய்தால், பதறினால், ஆனால் அவளுக்கு புரியவில்லை. அன்று மாத்திரம் மண் குடமாக ஆகவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் வேகமாக ஓடி வந்து தன் கணவனிடம், இன்று என்னால் நீர் கொண்டு வர முடியவில்லை, மண் குடமாகவில்லை,
என்று என்று சொன்னார். ஞான திருஷ்டியால் தன்னுடைய அந்த ஜமதக்னி முனிவர் என்ன நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த ஆசிரமத்திலே வேறு குடங்களும் இருப்பதில்லை. என்ன என்றால் ஒவ்வொரு நாள் இரவும் அந்த பழைய குடத்தை தூக்கி வெளியிலே போட்டு விடுவார்கள். என்றால் தினமும் தான் ஒரு புது குடத்தை அன்னை கொண்டு வருகின்றாளே என்ற காரணத்தினாலே, அன்று அபிஷேகத்திற்கு வேறு குடமும் இல்லாத காரணத்தினாலே என்ன நடந்தது என்பதையும் தெரிந்து கொண்ட ஜமதக்னி தன்னுடைய மனைவி கற்பினுடைய உயரிய நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டாள் என்று எண்ணி அவளுக்கு தண்டனை கொடுக்கின்றார். இந்த கௌதம முனிவர் கொடுத்த தண்டனை கூட பரவாயில்ல, கல்லாக நீ மாறிட்ட கல்லாக ஆகிவிட்டாள். ஆனால் ஜமதக்னி என்ன பண்ணினார் என்றால் தன்னுடைய மகன் பரசுராமனை கூப்பிட்டார். பரசுராமன் கையிலே எப்பொழுதும் மழு வைத்திருப்பார். பரசுராமனை பார்த்து, உன்னுடைய தாயை கழுத்தை வெட்டி கொன்று விடு என்கின்றார். அக்காலத்திலே அது ராமராக இருக்கட்டும், பரசுராமராக இருக்கட்டும், எந்த ராமனாக இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று ஏன், எதற்கு, எப்பொழுது, எப்படி என்று எதையும் கேட்காமல் சொன்னதே செய்கின்ற மக்கள் குடும்பத்திலே இருந்த காரணத்தினாலே எடுத்தார் மழுவை, தன் தாயினுடைய கழுத்தை பிடித்தார், ஒரே சீவாக வெட்டி கழுத்தையும் முண்டத்தையும் இரண்டாக பிரித்து வெட்டி தள்ளினார். கூரிய வாளினாலே கழுத்து அறுக்கப்பட்டு தரையிலே விழுந்தால் அந்த தாய். நேராக தன்னுடைய தந்தையிடம் சென்றார். தந்தை மேல் எவ்வளவு பக்தி வைத்திருக்கின்றாரோ அதே அளவு சமமான பக்தி தாய் மேலும் வைத்திருந்தார் பரசுராமர். தந்தையை வணங்கினார். பிதாவே, நீங்கள் சொன்னபடி செய்துவிட்டேன் என்று சொன்னார். பரசுராமர் சொன்னார். ஜமதக்னி மிகவும் மகிழ்ந்து பரசுராமரை பார்த்து, யாரும் செய்ய தயங்குகின்ற இந்த செயலை கேள்வி கேட்காமல் நீ செய்து விட்டாயே, என்னே உன் தந்தை மேல் வைத்திருக்கின்ற பக்தி, உனக்கு என்ன வேண்டும், நான் தருகின்றேன் என்று சொல்ல, எனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார் பரசுராமர். என்ன என்று தந்தை கேட்க, ஒன்று, நான் கொன்ற அந்த தாய் மீண்டும் உயிருடன் வர வேண்டும். சரி, வேற என்ன 2 கேட்டாயேன்? 2வது, அந்த தாய்க்கு நான் கொன்ற நிகழ்ச்சி மறந்துவிட வேண்டும். எதனால கேட்டார் 2வது வரத்தை என்றால், உயிர் வந்த பிறகு பார்க்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய புருஷனை ஜமதக்னியை பார்க்கின்ற பொழுதெல்லாம், ஐயோ, என்ன இருந்து என்ன பயன், இந்த புருஷன் தானே ஒரு நான் சின்ன தவறு செய்து விட்டேன் என்று எண்ணி, கற்பிலே நான் தவறிவிட்டேன் என்று எண்ணி கழுத்தை வெட்ட சொன்னாரே என்று அவருக்கு நீர் கொடுக்கின்ற பொழுதும் சரி, உணவு படைக்கின்ற பொழுதும் சரி, மனைவியாக இருக்கின்ற பொழுதும் அந்த எண்ணம் வந்துவிடும் அல்லவா, அது வரக்கூடாது என்று அதை நினைக்கின்றாரோ என்று தந்தையும் வருத்தப்படுவாரே என்று எண்ணி அந்த நிகழ்ச்சியை அவருடைய மென்டல் ஸ்லேட்ல இருந்து ப்ளீஸ் ரிமூவ் தட் என்று மகன் சொல்ல, அப்படியே மனைவியும் உயிர் பெற்றால் அந்த நிகழ்ச்சியும் அவளுடைய மனத்திரையிலிருந்து நீங்கியது. இதுதான் ரேணுகா தேவியினுடைய கற்பு. இந்த ரேணுகா தேவியை அவர் நினைவுபடுத்தி, எப்படி பழையது எதுவும் நினைவில்லாமல் அந்த முனிவரும் ஜமதக்னியும் அந்த ரேணுகா தேவியும் இணைந்திருக்கின்றார்களோ, அதே மாதிரி உன்னுடைய தந்தையும் தாயும் இணைந்திருக்கின்றார்கள் என்று மிக அழகான ஒரு ஓமையை, மிக பொருத்தமான ஒரு ஓமையை விஸ்வாமித்திரர் அந்த மிதிலையிலே அவர்களுடைய புதல்வனிடம் சொல்கின்றார், சனாதனந்த முனிவரிடம் சொல்கின்றார். ஆனால் இந்த கதையிலே இன்னொரு லிங்க் இருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒரு நிழல் மூலம் தானே இந்த ரேணுகா தேவியினுடைய நிகழ்ச்சி நடக்கின்றது. அதே நிழல் இங்கே அகல்யினுடைய பிரச்சனையிலும் அதற்கு ஒரு ரோல் இருக்கின்றது. அகலிகையும் கௌதமரும் வசித்துக் கொண்டிருந்த பொழுது இந்திரன் தனக்கு வேண்டும் என்று அகலியை நினைத்துக் கொண்டிருக்க, நாரதரும் பிரம்மாவும் சேர்ந்து கொண்டு
ஒரு சூதாட்டம்னு இல்லை, ஒரு சூது என்று இல்லை, ஒரு போட்டி வைத்து அந்த பசுவை 2 பக்கங்களிலும் முகம் இருக்கிறதை காரணமாக பார்க்க வேண்டும் என்ற காரணம் காட்டி நம்முடைய கௌதம முனிவருக்கு மனம் செய்து முடித்ததனால் எப்படியும் நான் இதற்கு பழி வாங்கியே தீர்வேன் என்று இந்திரன் சொல்லிக் கொண்டு திரிகின்றான். அதை கௌதம முனிவர் கேட்கின்றார். இதற்கு என்ன செய்யலாம் என்று முனிவர் யோசிக்கின்றார். 100 அஸ்வமேத யாகங்களை செய்கின்றவன் இந்திர பதவியை பெறுகின்றான் என்பது அவருக்கு தெரியும். அன்பார்ச்சுனேட்லி அந்த அஸ்வமேத யாகம் சத்திரியர்கள் செய்கின்ற யாகம். இவரோ அந்தனர். நான் அந்த 100 அஸ்வமேத யாகங்களை செய்திருந்தால் நான் இந்திரனாகவும் நீ இந்திராணியாகவும் மாறி நமக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது செய்ய முடியாமல் போயிற்றே என்று 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 யோசித்து, சத்திரனாக இருக்கும் பொழுது அந்தணராக இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும் அதற்கு சமமாக என்று என்று சிந்தித்து ஒன்றை கண்டுபிடித்தார். அந்த அஸ்வமேத பகுதியை, அஸ்வமேத பிரகரணத்தை யார் தியானம் செய்கின்றார்களோ அவர்கள் அந்த அஸ்வமேத யாகத்தினை செய்ததனுடைய பயனை பெறுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு, அதே மாதிரி 100 முறை தியானம் செய்தால் அந்த 100 முறை அஸ்வமேத யாகத்தினுடைய செய்த பயனை பெறுவோம் என்று முடிவெடுத்து 99 முறை அவர் அஸ்வமேத யாகத்தினுடைய தியானம் செய்து விட்டார். இப்பொழுது 100வது முறைக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும். இதையும் அறிந்த இந்திரன் மிகவும் அச்சப்பட்டான். தன் பதவிக்கு போட்டியாக இன்னொருவர் வருகின்றாரு, அதுவும் பெரும் முனிவர் வர இருக்கின்றாரு, அவர் வந்தால் என்ன செய்வானோ, என்னை பொறுத்துக் கொள்வானோ, அதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய தியானத்தை கலைப்பதற்காக அரண்மனையிலிருந்து திலோத்தமை, ஊர்வசி போன்ற அழகிய பெண்களை எல்லாம் அனுப்புகின்றார். ஆனால் முனிவர் சிறிதும் மனதிலே களங்கம் இல்லாமல் அந்த அஸ்வமேத பிரகரணத்தை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த அகல்யை என்ற கட்டழகி மனைவியாக இருப்பதனாலே அப்பேற்பட்ட அழகி இருக்கின்ற பொழுது வேறொரு பெண், எந்த பெண்ணின் மேலும் அந்த முனிவருக்கு நாட்டம் வர வாய்ப்பு இல்லை. இதுதான் ராமாயணத்திலே ஒரு பேரலல். ராவணனுக்கு சீதை, ராமருக்கு சீதை அருகில் இருக்கின்ற வரை ராவணனுடைய சகோதரியால் ராமனை தீண்டம் கிட்டகவும் செல்ல முடியாது, தன்னை அவன் பார்க்கவும் மாட்டான் என்று சூர்பனகை தெரிந்து கொண்டதனால்தான் இந்த ராமனிடமிருந்து சீதையை அப்புறப்படுத்துவதற்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள். அதே மாதிரி இங்கே இந்திரனும் இந்த அகல்யை கடத்தி செல்வதற்கு பதிலாக அகலியை கெடுத்து விட்டால் அகலியை விட்டு இந்த முனிவன் நீங்கி விடுவான், அவன் தன்னை இழப்பான், அவன் கெடுவான் என்று நினைத்து அகல்யை கெடுப்பதற்காக தன்னுடைய பதவியையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், முனிவருடைய சிறப்பையும் அழிக்க வேண்டும். அதே சமயத்திலே தனக்குன்னு என்று இருந்த அந்த அகல்யை எப்படியும் நாம் அடைந்தே தீர வேண்டும் என்ற பல காரணங்களினால்தான் அகல்யை அடைவதற்காக அவன் அன்று விடியற்காலையிலே கோழியாக வந்து கூவி முனிவரை குடிலிலிருந்து அனுப்பிவிட்டு முனிவருடைய உருவத்திலே அந்த குடில் உள்ளே சென்று அகலியை சேர்ந்து தன்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்து கொண்டான். ஆனால் இது நம்முடைய கம்பராமாயணத்திலே. மற்றைய புராணத்திலே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், இப்படி உள்ளே வர இந்திரன் உள்ளே வர, முனிவருடைய உருவத்துடன் உள்ளே வர, இந்த கதையிலே முன்னேயே முனிவரும் அந்த மனைவியும் சிந்தித்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே இந்திரனால் நமக்கு எப்பொழுதும் ஆபத்து வரும் என்று தெரிந்திருந்த காரணத்தினாலே உஷாராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அகலியை விழித்து கொண்டு தன்னுடைய எழுந்து ஒரு ஓரத்திலே நின்று கொண்டு தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு இருட்டிலே தன்னுடைய நிழலை உண்டாக்கி நிழலை செல்ல வைத்து நிழலை தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைக்கின்றாள். இப்போ அகலியினுடைய உருவம் இருளிலே மறைந்து கொண்டு நிற்கின்றது, ஆனால் அவளுடைய நிழல் அந்த படுக்கையிலே படுத்திருக்கின்றது. காம வயப்பட்ட இந்திரன் வேகமாக வந்தவன் மதிமயங்கி உண்மையை உணரும் அறிவை இழந்து
நிழலாக இருக்கின்றதையே உண்மை அகலியே என்று எண்ணி அவளுடன் மகிழ்ந்து திரும்பும் பொழுதுதான் கௌதமரனுடைய சாபத்திற்கு இலக்கானார். இது ஒரு கதை, அகலியனுடைய கதை. அகலியை பற்றி பல மாற்றங்களுடைய கதைகள் உண்டாகி இருப்பதற்கு காரணம், நிறைய பேருக்கு இந்த அகலியை பிரச்சனையிலே அகலியைக்கு சரியான ஒரு ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது. கதை நிகழ்வு அகலியைக்கு சரியாக இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால இப்படி ஒரு புராணம் எழுதப்பட்டது. ஆனாலும் இந்த இந்த நிழலும் அகலியனுடைய நிழலும் இந்திரனுடன் இருந்த காரணத்தினாலே அங்கேயும் அந்த ஜமதக்னி முனிவருடைய மனைவியிலும் அந்த நிழல் மேலே செல்கின்ற விமானத்தின் நிழலை பார்த்து அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து அவள் இன்பமாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி தன்னுடைய கற்பின் நிலையிலிருந்து தாழ்ந்த மாதிரி இந்த நிழல் பட்டாலும் தாழ்ந்தது என்று கௌதம முனிவர் சாபம் கொடுத்ததாக இந்த புராணம் சொல்கின்றது. இத்தனை தெரிந்திருக்கின்றவள் அந்த அகலியை இந்திரனை பார்த்தவுடன் சபித்திருக்கலாமே. சீதை சொல்ல போகின்றாள் அல்லவா சுந்தரகாண்டனத்திலே, அன்னையே என் முதுகிலே ஏறுங்கள், அப்படியே உங்களை தூக்கி கொண்டு சென்று இடையிலே எங்கும் நிற்காமல், எனக்கு ஒன்றும் மூச்சு வாங்கணும், மலையில ஒரு இடத்துல நின்று இலைப்பாரி மீண்டும் இன்னொரு தடவை நான் ஜம்ப் பண்ணி போகணும்னு இல்லாமல் இங்கே எழுந்தால் நான் அங்கே கொண்டு போய் உங்களை ராமன் இருக்கின்ற இடத்திலே கொண்டு போய் உங்களை நான் கீழே இறக்குகின்றேன், ஏறிக்கொள்ளுங்கள் என் முதுகிலே என்று அனுமன் வேண்ட சீதை மறுக்கின்றாள். ஆஞ்சநேயரே, உன் முதுகின் மேல் ஏறினாலும் நீனும் ஆண், உன்னை தொட்டனே என்று உலகம் பழிக்கும், அதை விட அந்த பழி கூட எனக்கு ஒரு பொறுப்பு கிடையாது. இவர்களை கொன்று நான் மீள வேண்டும் என்பது ஒரு பெரிய செயலே கிடையாது. என் ஒரு சொல்லினால் இந்த இலங்கையும் இவர்கள் அரக்கர்கள் கூட்டத்தையும் நான் சுடுவேன். ஆனால் அது என் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன். அந்த சொல்ல ஏன் அப்படின்ன தாயே நீங்க சபிச்சிட வேண்டிதானே, இவங்களை எரியட்டுமே அப்படின்னு அனுமன் கேட்க, அது என் தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசு, அவன் இவர்களை கொண்டு என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் காத்திருக்கின்றன ஒழிய என்னுடைய ஒரு வாய் சொல்லினால் இவர்களை நான் சபித்து எரிய வைத்திருப்பேனே என்று சீதை சொன்ன மாதிரி கற்பிலே அதே அளவு சிறந்திருந்த அகலியையும் ஒரு சொல்லினால் அந்த இந்திரனை சபித்திருக்க முடியும். ஏன் அவள் செய்யவில்லை, அந்த அகலியை செய்யவில்லை என்றால், அந்த செயலையும் கணவனுடைய உத்தரவு இசைவு இல்லாமல் செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்ற காரணத்தினாலே அவள் அந்த இக்கட்டான சமயத்திலே ஒளிந்திருந்த அமைதி காத்தாள். ஆனால் நிழலுடன் இருப்பதை அறியாத முனிவர் அவசரப்பட்டு தன் மனைவியை ஏதும் விசாரித்திருந்தால் சொல்லியிருப்பார், நீ ஒன்றும் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லை, நானே என்னுடைய ஒரு சொல்லினாலே அந்த இந்திரனை அழித்திருப்பேனே என்று சொல்ல நினைத்து கொண்டிருந்தவளை பார்த்து சபித்து விட்டார் முனிவர், நீ கல்லாக போக வேண்டும் என்று. அதனாலே அவசரப்பட்டு முடிவெடுத்த காரணத்தினால்தான் அவள் கல்லாக போனாலே ஒழிய அவளுடைய நிழல் தான் ராவணன் இந்திரன் அனுபவித்தது. அதையும் அவளாலேயே அதற்கு பரிகாரமும் கண்டிருக்க முடியும். ஆனால் முனிவர் அவசரப்பட்டு சினம் என்று நான் சொன்னேன் அல்லவா, அந்த அவசரத்தின் காரணமாக இந்த நிகழ்ச்சி இப்படி கல்லூருவாய் போய் நின்றது என்று சொல்லப்படுகின்றது. சரி, பண்டை வண்ணமாய் பண்டை வண்ணமாய் என்ன சொன்ன, முதலில் இருக்கின்ற நிலைமையிலே கௌதமரும் இந்திரன் தொடுவதற்கு முன்னால், கௌதமன் தொடுவதற்கு முன்னால் பிரம்மா தொட்ட வண்ணமாய் இருந்த அந்த அகலியை நின்றாள் அல்லவா. எப்படி நின்றாள் என்ன, கண்ட கல்மிசை காகுந்தன் கடல் துகள் கதுவ. காகுந்தன்னா ராமனுடைய கால் தூசு அவன் கற்களிலே பட உண்ட பேதமை மயக்கரன்னா, பேதமை என்பது அறியாமை, பிறவினாலே வருகின்ற வினை பயன்களால் அந்த ஆன்மாவை சூழ்ந்திருக்கின்ற அறியாமை.
உண்ட பேதமை மயக்கற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனல் மாமுனி பணிப்பான். பண்டை வண்ணமாய் நின்றனல்னா பழைய அகலிய நின்றனல் என்று வருகின்றது அல்லவா? அதிலே உண்ட பேதமை மயக்கற, இங்கே அந்த அந்த பேதமையால் உண்டாகின்ற மயக்கம் நீங்க அகலிகை பண்டை உருவத்தினை பெறுகின்றார். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. திருக்குறள்ல பிறப்பென்னும் பேதமை நீங்க, பிறப்பு என்பது எதனாலே வருகின்றது? அறியாமையினாலே வருகின்றது. வினை பயன்களினாலே அந்த அந்த மாயா மலம் சூழ்ந்து கொள்ள அதனாலே பிறப்பு உண்டாக, அது நீங்க வேண்டும் என்றால் சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. உண்மை பொருளை, வாழ்க்கையினுடைய உண்மை பொருளை அறிந்தால் அந்த பிறப்பு என்பது நீங்கும் என்பது திருக்குறள். இந்த பிறப்பு என்ற பேதமை உண்டாகிவிட்டது என்று வைத்தோம். அதனாலதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று ராமலிங்க அடிகள் பாடினார். எல்லோருமே இந்த பிறப்பிலிருந்து நீங்கி முக்தியை வீடு பேறு அடைய வேண்டும் என்று எல்லோரும் வேண்டுவது என்னவென்றால், பிறந்து விட்டால் இல்ல, நமக்கு சாதாரணமாக அந்த வீடு பேறு கிடைப்பது அரிதாகி விடுகின்றது. ஏன் அப்படின்னா, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதியது சிறப்பான ஒரு பாடல் அதில் இருக்கின்றது. வாழ்க்கையை அப்படியே காட்டுகின்ற பாடல் அது. பேதமை என்னும் வித்தில் பிறந்து எல்லா வகையான துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாம் பிறக்கின்றோமே, அவை எல்லாவற்றுக்கும் விதை எது அப்படின்னா இந்த பேதமை, இந்த அறியாமை, இந்த நம் வினை பயன்களால் நம்மை மூடி இருக்கின்ற, நாம் செய்த வினையினுடைய பயன்களினாலே நம்மை மூடி இருக்கின்ற இந்த அறியாமை பேதமை என்னும் வித்தில் பிறந்து, இதுதான் ஜெர்மினேஷன், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்லா கவனிங்க இந்த பாட்டை. பேதமை என்னும் வித்தில் பிறந்து பின் வினைகள் என்னும் வேதனை மரங்கள் நாடி. இந்த 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 பேதமை என்ற வித்திலிருந்து என்ன உண்டாகும்? மரம் உண்டாகும். மரம்னா என்ன? வேதனை. வேதனை என்ற மரம், ஆசையினால தானே வேதனை உண்டாகின்றது. பின் வினைகள் செயல்கள் என்னும் வேதனை மரங்கள் நாடி வேட்கை வேர் வீழ்ந்து, அது சீக்கிரத்துல முடிந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஆசை என்ற வேர் அதை நம்மை கெட்டியாக பிடித்து வாழ்க்கையில சேர்த்து நிறுத்தி விடுகிறது. வாழ்க்கை சீக்கிரம் முடிஞ்சிடும் பார்த்தா முடியாது. ஐயோ நான் அது பண்ணுமே, இது பண்ணுமே என்று அது வேர் போய் பிடிச்சுக்குது. அது வேட்கை என்னும் நல்ல கவனிங்க, வேட்கை என்னும் வேர் வீழ்ந்து முற்றி, வீழ்ந்து நல்ல ஆணி வேர் போய் உள்ளர பூமியை போய் பிடிச்சுக்குது. ஆசை என்ற வேர் வீழ்ந்து முற்றி காதலும் களிப்பும் என்னும் கவடு விட்டு. காதல் தெரியும் உங்களுக்கு. களிப்புனா காதலால் வருகின்ற மகிழ்ச்சி என்னும் கவடு விட்டு. வேர் வந்துடுச்சு, இப்ப கவடுனா மரம் கிளைகள் வருது. கிளைகள் தான் இந்த காதலும் இனி மகிழ்ச்சியும் என்ற மரங்களை, என்ற கிளைகளை அந்த மரம் விட்டு அவலம் பூத்து. சரி, கிளைகள் என்ன வரும்? பூக்கள் பூக்கும்ல. அது என்ன பூக்குறது? என்ன அவலம்னா துன்பம். அந்த துன்பம் பூத்து, அவலம் பூத்து, துன்பம் பூத்து மாதுயர் இடும்பை காய்த்து. பூத்துச்சு, அடுத்தது காய்க்கணும்ல. காய்கிறது என்னன்னா மாதுயர் இடும்பை. இடும்பைனா துயரம். துன்பம் வந்தால் துயரம் வரும் அல்லவா? பூ துன்பம், இது துயரம். மாதுயர் இடும்பை காய்த்து, துயரத்தை காய்த்து பூ பார்த்துட்டோம், காய் பார்த்துட்டோம். இப்ப கனி வரணும்ல. மரணமே கனிந்து நிற்கும். கடைசியில் எங்க போய் நிற்கும்னா மரணமே கனிந்து நிற்கும். அந்த பழமாக என்ன போய் வரும்னா மரணம் என்ற பழம் நம்மை சேரும். எல்லாத்துக்கும் காரணம் பேதமை என்னும் வித்துன்னு எங்கேயோ ஆரம்பிச்சாரு அந்த திருத்தக்க தேவர். இப்படித்தான் ஆசை என்ற காரணத்தினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையை இழக்கின்றோம். நீதிநெறி விளக்கம் நம்ம அடிக்கடி பார்க்கின்ற ஒரு நூல் தான். அதிலே குமரகுருபர் எழுதியது. இந்த காமத்தினாலே இந்திரன் அடைந்த அவப்பெயரைக்கு
ஒரு பாடல் போடுறார் நீதிநெறி விளக்கத்துல. இவர்கள் என்னெல்லாம் செய்ய தயங்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறார். கொலை அஞ்சார். நம்ம சாதாரணமாவே ஒரு உயிரை துன்புறுத்துவதற்கும் பயப்படுவோம். ஆனால் காம வயப்பட்டால் அவன் கொலை செய்வதற்கும் அஞ்ச மாட்டான். கொலை அஞ்சார். பொய் நாணார். பொய் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். மானமும் ஓம்பார். தன்மானத்தை விட்டு விடுவார்கள். களவு ஒன்றோ ஏனையவும் செய்வார். திருடு மாத்திரம் செய்ய மாட்டாங்க, அது மாத்திரம் இல்லாம மீதி எல்லாவற்றையும் ஏனையவும் செய்வார். பழியோடு பாவமும் இகுது என்னார். இது செஞ்சா நமக்கு ஒரு பெரும் பழி உண்டாகுமே, இந்த ஜென்மத்தில, அடுத்த ஜென்மத்தில பாவம் உண்டாகுமே என்று இகுது என்னார். பாருங்க, கொலை அஞ்சார், பொய் நாணார், மானமும் ஓம்பார், களவு ஒன்றோ ஏனையவும் செய்வார், பழியோடு பாவமும் இகுது என்னார், பிரிது மற்ற என் செய்யார். இப்ப பட்டியல் போட்டு வந்து எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்லை, இன்னைக்கு வேற ஏதாவது இருந்தா அதையும் செய்யாமல் விட மாட்டாங்க. பிரிது மற்ற என் செய்வார், காமம் கதுவப்பட்டார். காமத்தினாலே காமம் வந்து சேர்ந்தவர்கள் எதை வேணாலும் பழி பாவம் என்று எதையும் பார்க்காமல் எந்த விதமான குற்றத்தையும் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பது இந்திரனுக்கு சால பொருத்தம். அவன் எத்தனை கபடதாரியாக வந்து, கோழியாக வந்து, பின்பு முனிவன் உருவெடுத்து, பின்பு பூனையாகி எத்தனை செய்கின்றான் பார்கள். எல்லாத்திற்கும் காரணம் அவன் காமன் பெற்றதனால்தானே. அதனால்தான் ஆங்கிலத்திலே ஹாம்லெட் ஒரு மொழி வருகின்றது. ஃப்ரைல்டி தை நேம் இஸ் உமன் அப்படின்னா, பேதமையும் சபலமுமே நீ பெண்ணா என்று ஒரு கேள்வி வருகின்றது. அப்ப பேதையும் சபலமுமே பெண் என்பது அந்த சொல். அப்ப பெரும்பாலும் இந்த பெண்களுடைய சபலத்தினாலும் பேதமையினாலும் தான் இந்த குற்றங்களை ஆண்கள் இழைக்கின்றார்கள். பெண் இடம் கொடுத்தால், அகலிகை சம்மதித்தால் என்று இந்த கதையிலே ஒரு சொற்றொடர் சேர்க்கப்படுகின்ற காரணத்தினாலே பெண் இந்த குற்றத்திற்கு காரணமாக இருக்கின்றாள் என்று வருகின்றது. ஆடவரே பெரும்பாலும் பெண்களை கெடுத்து விடுகின்றனர். படிக்கிறோம் பேப்பர்ல எல்லாம். அவர் நெறியுடையராயிருப்பின் பெண்களுக்கு எந்த தீமையும் நேராது, எந்த குற்றமும் நேராது என்று பல பாடல்களிலே தமிழிலே இருக்கின்றன. இதற்கு மறுதலியாக, மாற்றாக, இத்தகைய குற்றங்களுக்கு இந்திரன் காரணமா, முக்கிய காரணமா, அல்லது அகலிகை முக்கிய காரணமா என்று பதில் சொல்ல வருகின்றாள் அவ்வை பாட்டி. ஃபென்டாஸ்டிக்கா சொல்றாவ. பெண்கள் பேதமை உடையவர்கள், பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லி அவர்கள் இடம் கொடுத்திராவிட்டால் குற்றங்கள் ஆண்கள் புரிய மாட்டார்கள் என்று சொல்கின்றார்களே. அப்படி அல்ல. பலர் சொல்லலாம். திருக்குற்றால புராணம்னு ஒரு குற்றாலீஸ்வரர் பற்றிய ஒரு புராணம். விண்குல உயர் விண்ணவர் ஆயினும் பெண்கள் காமம் பிடித்தவர் உய்வரோ, புண்களாகிய புரந்தரன் மெய்யலாம் கண்களானது காமத்தினால் அன்றோ. இப்ப பெண் மேலே ஆசை வைக்கின்றான் இந்திரன். விண்குல உயர் விண்ணவர் ஆயினும், தேவர்களாக இருந்தா கூட, இந்திரன் தேவர்களாக இருந்தா கூட, பெண்கள் காமம் பிடித்தவர் உய்வரோ, பெண்ணின் மேல் காமம் வைத்தவர் உய்வரோ. அப்ப ஆண் தானே தப்பு செய்கின்றான். புண்களாகிய புரந்தரன் மெய்யெல்லாம்
கண்களானது காமத்தினால் என்றோ இப்படி புண்ணாகி அவனோட உடம்பெல்லாம் கண்களாக மாறினது அவன் அகலிகை மேல் வைத்த காமத்தினால் அல்லவா. அதனாலே அகலிகை மேல் வைத்த காமம் தான் இந்திரனுக்கு காரணம். அதனால் இந்திரன் மேலே பழி இருக்கின்றது என்று பெரும்பாலும் ஆண்கள் மேலே குறை சொல்கின்றார்களே. அதை கண்ட அந்த பாட்டி நடுநிலைமையாக ஒரு பாட்டை எழுதினார். நல்லார்கள் எல்லோரும் நல்லாரே. நல்லார்கள் அப்படின்னா தமிழ்ல நல்லார்கள்னா பெண்கள் எல்லோரும் நல்லவர்கள்னு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனாலும் நல்லார்கள்னா ஒரு பொருள் நல்லவர்கள், இன்னொரு பொருள் பெண்கள். நல்லார்கள் எல்லோரும் நல்லாரே, பெண்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான். நல்லார்கள் எல்லோரும் நல்லாரே, தன்மையால் வல்லாராலே கேடு படாராயின். வல்லார்னா நம்ம ஆண்களால் கேடு இழைக்கப்படாமல் இருந்தால் எல்லா பெண்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். இங்கே அகலிகை நல்லவளாக இருந்திருப்பால், இந்திரன் கேடு பண்ணாமல் இருந்தால். நல்ல ஃபேண்டாஸ்டிக் தான். முதல் 2 வரி பாருங்க. நல்லார்கள் எல்லாரும் நல்லாரே. நீங்க அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. நீங்க ரியலி யூ வில் ஸ்மைல். நல்லார்கள் எல்லோரும் நல்லாரே, பெண்கள் எல்லோரும் நல்லவர்களே, தன்மையால் வல்லாரால் கேடு படாராயின். ஆண்களால் கேடு பண்ணாமல் இருந்தால் பெண்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள். நல்லறிவு ஆண்மக்கள் பற்பலர்க்கே உண்டாகும், பெண்டீரும் மாண்பு கெடுக்காவிடின். அப்ப இந்த ஆண்களுக்கும் பெரும்பாலும் நல்லறிவு உடையவர்களாகவே, அறிவு மங்கிதானே அவர்கள் இந்த வேலையை செய்கின்றார்கள். இந்த குமரகுருவர் செய்கின்ற மாதிரி எதையும் செய்வதற்கு துணிவது அறிவு மயங்கிய காரணத்தினால் தானே காமவசப்பட்டார்கள். அப்ப அத்தகைய ஆண் மக்களும் நல்லறிவு உடையவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுது அப்படின்னு சொன்னா, பெண்டீரும் மாண்பு கெடுக்காவிடின். அந்த ஆண் மக்களை அவருடைய பண்பை கெடுக்காவிடின். நல்லறிவு ஆண் மக்கள் பற்பலர்க்கே உண்டாகும். ஆண் மக்களுக்கும் அந்த அறிவு உண்டாகும், நல்லறிவு உண்டாகி இருக்கும். எப்ப அப்படின்னா, பெண்டீரும் மாண்பு கெடுக்காவிடின். பெண்டீரும் இன்டர்ன் அவர்களுடைய பண்பை, ஆண்களுடைய பண்பை கெடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கும் ஆண்களுக்கும் நல்லறிவு உண்டாகும் என்ற பாடல். அநேகமா இந்த பாடல் தான் பாரதியாருக்கு பிடித்திருக்க வேண்டும். என கற்பு நிலை என்று பேச வந்தார், அது இருபாலருக்கும் பொது என்றார். நீங்க ஒரு ஜெனரலைஸ் பண்ணி ஆண்கள் தான் இத்தகைய குற்றங்களுக்கு காரணம், பெண்கள் தான் இத்தகைய குற்றங்களுக்கு காரணம் என்று பாரதியார் ஒத்துக்கொள்ளாமல் இருபாலருக்கும் பொது என்று வைத்தான்ங்கிற மாதிரி இந்த ஔவையார் அக்காலத்திலே என்ன ஒரு courage in admitting that both are responsible for others' goodness என்று ஔவையார் சொல்கின்றார். அப்ப இதுக்கு இந்த நிலைக்கு காரணம் ஆண்பாளரா பெண்பாளரா என்றால் என்பதற்கு அப்பொழுதே பதில் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி, இன்னும் நம்முடைய புராணங்களிலும் இலக்கியங்களிலும் இந்த அகலியனுடைய கதை விரிவாக பேசப்படுகின்ற காரணத்தினாலே அவற்றில் சிலவற்றை வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இடையிலே ஒரு பிரேக் இருந்தது. இப்போது மறுபடியும் நம்முடைய டாக்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். கம்பனுக்கும் கண்ணதாசனுக்கும் இருக்கின்ற அந்த கனெக்ஷனை நம்மிடம் காட்டுவதற்காக. ஓவர் டு டாக்டர். தேங்க்யூ சார். ஏதோ தாளம் போட்டதுனால இன்டர்நெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப சரியா இருக்கு. இப்ப சரியா இருக்கு. ஏன் நான் அந்த கம்பனுடைய பாட்டை சொல்றேன்னா, எனக்கு தெரியும் எந்த பாட்டை நீங்க வர போறீங்கன்னு. அகலியிலே இந்த கம்பராமாயணத்திலே அகலிய புராணத்திலே ஒரு செய்யுள், அதை கண்ணதாசனும் அழகாக எழுதியிருக்கின்றான். கம்பனும் அதை சிறந்த ஒரு வார்த்தை கொண்டு மிகவும் டெலிகேட்டாக நளினமாக அந்த சூழ்நிலையை விவரிக்கின்றான். அந்த செய்யுளை நாம் சென்ற வாரம் நாங்கள் சிந்தனை செய்திருந்தோம். புக்கு அவளோடும் காமம் புதுமணம் மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும். காமமும் மதுவும் எப்படி நம்முடைய மனத்தை அழித்து விடுமோ அத மாதிரி சமமாக அழிக்க உணர்ந்தலல்.
என்ன என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்திரன் வந்திருக்கின்றது, இந்திரனா என்ன செய்து கொண்டிருக்கின்றனா என்பதை அவள் உணராமல் இருந்து விட்டாள். ஆனால் உணர்ந்த பின்னும்னா ஒரு உண்மையை உணர்ந்த பிறகு அந்த இன்பத்திலே சிக்கி தவித்து விடுபட முடியாமல் தக்கது அன்று என்ன தேராள். ஐயோ, இது சரியான இன்ப முறை அல்ல என்பதை அவள் உணரவில்லை. தக்கது அன்று என்ன தேராள். தேராள்னா முடிவு செய்யாமல் விட்டுவிட்டாள். தக்கது அன்று என்ன தேராள். அந்த இன்பத்திற்கும் அந்த இன்ப உணர்ச்சிக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் தாழ்ந்தனள். தன்னை தாழ்படுத்தி அதற்கு உட்படுத்தி கொண்டாள். தாழ்ந்தனள் அப்படி இருக்க அங்கு இருக்க தாழா முக்கண்ணன் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். அந்த சமயத்திலே உண்மையை அறிந்து முனிவனும் முடுகி வந்தான் என்ற ஒரு பாடல் அந்த கண்ணதாசனுக்கு அந்த வரி உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன தேரால் தாழ்ந்தனள். வெறுமனே தாழ்ந்தல்ல, அவள் அந்த இன்பத்தினுடைய ஃபோர்ஸ், அதனாலே அதுக்கு அடிபட்டு அதிலே உட்பட்டு தன்னை இழந்து விட்டாள் என்ற அந்த கம்பனனுடைய வார்த்தை அகலியை பட்டிருக்கின்ற அந்த சிக்கல், அந்த அவல நிலையை கண்ணதாசன் எப்படி சொல்கின்றார் என்பதை நமது ஐயா அவர்கள் நமக்கு சொல்வார். நன்றி சார். இந்த நூற்றாண்டில் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் அடுத்தபடியாக சந்தித்த மகத்தான ஒரு கவிஞன் கண்ணதாசன். கவியரசன் கம்பனுக்கும் கண்ணதாசனுக்கும் உள்ள தொடர்பை கண்ணதாசன் என்றும் மறுத்ததில்லை. ஐயா கூறிய பாடலில் கம்பனின் வரிகள் 3 வரிகளில் அவர் எழுதியிருந்தாலும் அதே வரிகளை ஒரு சிம்பிளாக எல்லாருக்கும் புரியும்படியாக ஒரு சீனில் பகலில் ஓர் இரவு என்ற ஒரு படத்தில், இது இந்த படம் 1979 வந்தது. இதில் அகலிகை நிலையில் இருந்த அந்த படத்தில் ஸ்ரீதேவியைக்காக சித்தரித்து அருமையாக கண்ணதாசன் சிம்பிள் லாங்குவேஜ்ல அனைவருக்கும் புரியும்படியாக கம்பனின் வரிகளை கையாண்டிருக்கிறார். ஆக்சுவலா கம்பனே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கம்பனின் பாடல்களை நான் கையாடவில்லை, பட் நான் கையாளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கண்ணதாசன் சினிமா பாடல்களில் சந்தர்ப்பத்திற்கும் கதைக்கும் ஏற்றால் போல் எளிய முறையில் கம்பனின் வரிகளை கையாண்டிருக்கிறார். இப்ப அந்த படத்தில் உள்ள அந்த பாடல் வரிகளை அருமையாக இளையராஜா அவர்கள் மியூசிக்கில் எஸ்பிபி பாடியிருக்கிறார். அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தால் கூட அந்த பாடல் பிகாஸ் ஒரு அருமையான ஒரு இசையினால் அது பெரிய ஹிட்டாக அமைந்திருந்தது அந்த பாடல். அந்த பாடலினுடைய வரிகளை நீங்கள் பாடும்போது நீங்கள் கவனித்தீர்களானால் கம்பனின் எழுதிய அந்த ஐயா சொல்லிய புக்கு அவளோடு காமம் புதுமணம் அந்த வார்த்தைகள் அப்படியே சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கும் அந்த பாட்டுல. இப்ப நான் அந்த பாடலை பாடுகிறேன். சாரி. இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கமனம் காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா
இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இதம் பதமாய் தோன்ற, அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழும் முன் விழுந்தாள். என்ன உடலோ என்ன உறவோ, இளமை என்னும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலங்குணமும் என்ன, தேகம் துடித்தால் கண்ணேது, கூந்தல் கலைந்த கனியில் கொஞ்சி சுவைத்த கிளியில், என்ன நிலைதான் என்ன விதியோ, இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம் பாடியிருக்காரு. அதான் ஒரு இளம் பெண் இளமை பருவத்தில் ஒரு பொழுதில் தன்னை மறந்து செயல்பட்டு விடுகிறாள். By the time she realizes it becomes too late. இதே படத்துல அகலியை நிலையை கம்பன் விவரித்திருப்பது போல, அந்த இலக்கிய பாணியில் விவரித்திருப்பது போல, கண்ணதாசன் ஸ்ரீதேவியின் நிலைமையை வெரி சிம்பிளாக புரிந்து கொள்ளும்படியாக விவரித்திருக்கிறார் இந்த படத்தில். டாக்டர், இத பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஒரு வரிக்கு கூட நம்ம பொருளே சொல்ல வேண்டியது இல்ல. கரெக்ட் சார். அப்படியே இருக்கு. அவருடைய கவனம் எங்க இருந்தது? தேக சுகத்தில் கவனம் இருந்தது. ஆமா. கேட்க நினைத்தால் வந்திருக்கிறது இவ யாருன்னு எனக்கு தெரியலையே, சந்தேகமா இருக்குன்னு கேட்க நினைத்தால், ஆனால் மறந்தாள். ஏன்? கேள்வி எழுமுன் விழுந்தாள், தன்னை விழுந்தாள். என்ன அதை விட கண்ணதாசனுக்கே ஒரு இது என்னன்னா, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிறப்ப, இந்த நிலைதான் என்ன விதியோ, எந்த யாருக்கு வந்த விதி, இந்த நிகழ்ச்சி இப்படி இந்த ஜென்மத்திலே நடக்க வேண்டும் என்பது என்ன விதியோ, ரொம்ப ரொம்ப அப்படியே இருக்கின்றது. நீங்க அந்த பாடல் அப்படியே கம்பனுடைய வரிகள் அப்படியே இருக்கின்றன. ஆமா, அதுவும் ஒரு பொழுது ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசைதான் அந்த அந்த இந்திரனுக்கு, சுகம், அதிலேயே அந்த ஆசை இருந்தது. அதனால கண் இருந்தாலும் பார்க்க முடியலங்கிறன, தன்னை மறந்து மண்ணில் விழுந்து அப்படியே ரொம்ப ரியலி வெரி டச்சிங் பாட்டு தான் அது. ஆமா, ரொம்ப அழகான ராகம் கொடுத்து அது லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு கண்ணதாசன். அதே வரிகளை எழுதியிருக்காரு. அந்த மகிழ்ச்சிக்கு என்ன அழகா சொல்றாரு பாருங்க, இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள். அதனாலதான் அவ கேட்க மறந்துட்டாள், அவ கேட்க நினைத்தால் மறந்தாள் அப்படின்னு. மங்கை இனமும் மன்னன் இனம்னா, மன்னன் அங்க தேவேந்திரன், அவனு ராஜா வம்சத்துல இருந்தவன் தான். குளம் என்ன குணம் என்ன பொருத்தம் இல்லைன்னா, தேகம் துடித்ததால் கண் எது கண் இருந்தாலும் அவங்க 2 பேர் அவளுக்கு பார்க்க முடியல, கண்ணினுடைய செயலை செய்யல, ஏன்னா தேகம் துடித்ததுன்னு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அகலிகை கதையை அப்படியே நம்முடைய பாடல்ல கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. சோ அதுவும் சொல்லாமே சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் இட் அவுட். இத்துடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து over to audience for the feedback. வணக்கம் சார். வணக்கம். as usual ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு கடைசியில் நீங்க அந்த ஒரு பாடல் சொன்னீங்களே, பேதமை என்னும் வித்தில் பிறந்த பெண், சீவக சிந்தாமணி, அதுல பிறந்து ஆமா மாதுயர் இடும்பை காய்த்து மரணமே கனிந்து நிற்கும், ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாம் அந்த பேதமை, அந்த வித்து, அந்த சீடு, அறியாமைதான் விதையே சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா பழம் சேர்றது, மரணம் என்ற பழம் உங்களை சேர்றது உங்களுக்குங்கிறாரு. மரணமே கனிந்து நிற்கும். எனக்கு அது வேறு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது விடாது உங்களை சீக்கிரத்துல கொண்டு, ஏன்னா பூமிக்குள்ளார போய் வேறு அப்படி இருக்கு, கிளை இருக்கு, காய் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா உருவப்படுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு, நல்லா இருந்தது. டாக்டர் பாடலும் நல்லா இருந்தது. கேட்க வேண்டாம், பாடல் செலக்ட் பண்ணிட்டு
பார்த்து ரொம்ப சிறப்பா இருந்தது சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அம்பன் கண்ணதாசன் ஒரே ஒரு சாங் தான் சார் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு டைம் ஆயிட்டு 5:20 ஆயிட்டுது. நல்லா சார். நீங்க இந்த ஜமதக்னி முனிவரை கம்பேர் பண்ணிருந்தீங்க. ரேணுகா தேவி, ரேணுகா கௌதம முனிவர் அந்த ஜமதக்னி ஒரு கனெக்ஷன். ரேணுகா தேவி ரெண்டுலயும் நிழல் வந்து பிளே. அதான் கம்பேரிசன். அந்த நீங்க முன்னாடி ஒரு கதை, நீங்க ராவணன் கதை சொன்னப்ப சார், அப்பயும் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு இது பாட்டு வந்தது இல்ல சார்? ஆமா, அதுலயும் நிழல் இருக்கு. ஜமதக்னி முனிவர் மேலதான் அவர் இதை போட்டு ஆமா ஒரு பாம்பை போட்டதுனால அவர் கோபம் வந்துட்டு எல்லா சத்திரியர்களையும் அழிக்கணும்ட்டு இவர் பரசுராமர் ஒரு இது. அந்த முனிவர் தான். அந்த மாதிரி நம்ம அரியலூர் கீழப்பழுவூர்ல ஒரு கோயில் இருக்கு சார், சிவன் கோயில். பரசுராமர் வந்து அவங்க அம்மாவை கொன்னதுனால பிரம்மகத்தி தோஷம் பண்ண கோயில்னு சொல்லுவாங்க இதை. இது நல்ல கதை. கௌதம முனிவர் அந்த அகல்கை, இது ரொம்ப நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு சார். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இன்னும் நல்ல நல்ல மோர் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டிங் வெர்ஷன்ஸ் ஆர் தேர். யூ வில் see it in the next. ஓகே, थैंक यू சார். நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம். அருமை, நல்லா இருந்தது. நீங்க பாட்டு சொன்னோடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்களுக்கு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன். குவிஸ் மாதிரி வச்சா டக்குனு சொல்லிடலாம், பிரைஸ் வின் பண்ணலாம்னு பார்த்தேன். நீங்க அடுத்த ரவுண்டு இல்ல, இது இப்ப எனக்கு தெரிஞ்சது. அடுத்த தடவை தெரியுமான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து அந்த பாட்டை சொன்னாங்களே, அதுல இப்போ வந்து எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் இருந்தது. என்ன கிளிக்கலனால என் ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் வந்து அவர் அதுல ஸ்ரீதேவி சொன்னார் இல்லைங்களா, அதுல நடிச்ச ஹீரோ வந்து ரவிக்குமார்னு அவர் பேரு. அவர் வந்து கிளிக்கு வந்திருக்காரு. உடனே அவர் வந்து எழுந்து அவர் கை கொடுத்தாராம். சார், நாங்கெல்லாம் ஸ்ரீதேவி ஸ்கிரீன்ல பாக்குறோம், நீங்க அந்த அளவுக்கு அவங்களோட நடிச்சிருக்கீங்க, உங்களை ட்ரீட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னாராம். அந்த பாட்டுல நடிச்ச ஹீரோ வந்து வந்திருக்காரு ஃப்ரெண்டுக்கு. சோ அதை வந்து நீங்க சொன்ன ஞாபகம், அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாராம். அதனால நீங்க அந்த மாதிரி அந்த காலத்துல இப்ப அவ்வை தானே சொன்னீங்க, அவ்வை தானே அந்த பாட்டு. ஆமா, ரெண்டு பேருக்கும் பொருத்தம். அந்த பாட்டுல ஹீரோ வந்து விஜயகுமார். இல்ல இந்த பாட்டு இது நடிச்சவர் சார் ரவிக்குமார் தான். இந்த பாட்டுல நடிச்சவர் ரவிக்குமார். அந்த ரவிக்குமார் வந்து கிளினிக் வந்திருக்காரு சார், ஒரு ஃப்ரெண்டு கிளினிக்கு. கரெக்ட். பட் அந்த பாட்டுல ஆனா ஆக்சுவலா ஹீரோ வந்து விஜயகுமார். ஆமா சார், கரெக்ட். இது இவரை வந்து பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு விஷ் பண்ணாரா, ரொம்ப ஷையா வெக்கப்பட்டாராம். என்ன சார் சரிங்க சார். அவர்தான் வெக்கப்படணும். ஆக்சுவலா ஸ்ரீதேவி வெக்கம் இல்லாம நடிச்சிருக்காங்க. அதான் அந்த படம். ஆமா சார். அதான் இப்போ நீங்க அவங்க அவ்வையார் வந்து அந்த காலத்துல அவ்வளவு ஒரு ஃபார்வர்டா திங்க் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் அது. எல்லாருமே வந்துட்டு ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப she corrects the fact. ஆண்கள் எல்லாரும் நல்லவர்களா இருந்திருப்பார்கள். இந்த பெண்கள் வந்து அந்த அவருடைய மாண்பை கெடுக்காவிடன் ஆண்களும் நல்லறிவு உடையவர்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப she does not defend the women simply. ஒரு மாதிரி டிஃபரெண்டா அந்த நாளே திங்க் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சாருக்கும் நன்றி. தேங்க்யூ குமார். அவர் இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ண சொல்லுங்க அவரை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம், கேக்குதா? வெங்கட சுப்பிரமணியன் ஸ்பீக்கிங். கிளியரா கேக்குதுங்க. இன்றைக்கு உங்களுடைய அத்தனை தேர்வுகளும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது.
ஒருத்தருக்கு இந்த பஞ்சகன்யா ஸ்மரேன் நித்தியம் என்று ஐவகை பெண்களை நினைவு கூறுதல் அன்றைய பாவங்களை போக்கும். அன்றைய பாவங்களோ மற்றைய நாட்கள் பாவங்களோ, அதாவது ம். திரௌபதி, தாரா, ம். சீதை, அகலிகை, மண்டோதரி. இதுல சீதை அண்ட் மண்டோதரி கொஞ்சம் கூட எந்த விதத்திலும் இழுக்கு சொல்ல முடியாத நபர்கள். ம். திரௌபதி காலத்தின் கட்டாயமாக அவள் நலாயினியாக இருந்தபோது ஐவரை வேண்டியதாக ஐவர் கணவராக வரும் என்று சிவன் கொடுத்ததுனால அக்னியின் மூழ்கி ஒவ்வொரு ஆண்டு ஒருவராக இருந்தார் என்று சொல்றதுனா அவளிடமும் எந்த விதமான குற்றத்தையும் நம்மளால் காண முடியாது. ம். தாரையை பொறுத்தளவு வாலி வாலியினுடைய பிரிவிற்கு பிறகு வால்மீகியின் காவியப்படி சுக்ரீவனோடும் தாரை வாழ்ந்தாள்ங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனால் அது அவருடைய இனத்தினுடைய மாண்பு அது அப்படி. ம். அதனால இதில் எதையுமே நம்ம சொல்வதற்கு இல்லை. அந்த ஓமை எடுத்துக்கொண்டது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நிழல் விஷயத்துல வந்து அகலியை பற்றி நிறைய கதைகள் ம். சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த குளத்தில் மூழ்கி அவள் கையால் சுழற்றுவாள் என்றும் அது ஒரு குடமாக மாறும் என்றும் ம். அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுவாள்ங்கிறது ஒரு கதையாக இருக்கிறது. ஆனால் அவள் விண்ணில் தோன்றிய அந்த உருவத்தை நிழலில் தான் பார்த்தாள். ம். இப்படி ஒரு அழகான இருக்கிறானா நினைத்தார்னு சொல்வதும் உண்டு. ம். ம். அதாவது அப்படி கணவனோடு அவர் கொஞ்சம் குழாய் கொண்டு போனார், இவர் அந்த மாதிரி தன்னோடு நடந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் அவள் யோசித்தாள் என்று நீங்கள் சொன்னீங்க. ம். ஆனா இப்படியும் ஒரு கதை நிலவுகிறது. இருக்கு. அது அதனால அப்படி நினைத்தாலே அதான் மனத்துக்கண் மாசிலனாவதால் அனைத்தரன் ஆகுல நீர பெறங்கிற வள்ளுவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அந்த குரல் அங்க கௌரவம் கொண்டு போச்சான்னு தெரியல. ம். இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் மாண்போடு இருந்தால் ஆண்கள் கடமாட்டார் என்று சொன்னா இயற்கையே பெண்களை வந்து ஆண்களை தவறு செய்யும்படியாக படைத்திருக்கிறது. என்னதான் அவர்கள் அழகுகளை மறைத்துக் கொண்டால் கூட ம். என்ன ம். பெண்களுடைய ஒரு தோற்றம் பார்த்தவுடனேயே ஒரு மனிதனுடைய மனதை களங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஏராக மாண்டு அமைந்து விடுகிறதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ம். ஒன்று. 2வது விஷயத்துக்கு போவோம். நான் ஜாஸ்தி தொடல. அடுத்ததாக பார்க்கும்போது அந்த மாயை என்னும் ஒருத்தி தன்பால் மகனும் மனமெனும் மைந்தன் தோன்றின்னு வில்லி சொல்வார். ம். அதுல பகவத்கீதையில சொல்லும்போது ஒரு விருட்சமானது சம்சார விருட்சம் வானத்துக்கு பூமிக்கு இருக்கிறது, அது வேற எங்க இருக்குன்னே தெரியலன்னு கண்ணன் சொல்ற மாதிரி ஒரு இடம் வரும். இங்க நீங்க எந்த சிலப்பதி சீதவ சிந்தாமணியில் காட்டிய அந்த விருட்சம் ஆசை என்ற வேர்களால் பற்றி கொண்டு கடையில மரணம் என்ற கனி வரை செல்கின்ற ஒரு நேரத்துக்கு சொல்லப்பட்ட அந்த உருவக கதை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த நிழலை பிரித்து கொள்ளுகின்ற சம்பவம் வந்து நம்முடைய வரலாற்றுல 2-3 இடங்கள்ல சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு சூரியனோடு சேர்ந்த சமிக்ஞா தேவி வந்து தன்னுடைய சூரியனின் வெப்பம் தாழாது தன்னுடைய நிழலை பிரித்து சூரியனோட வாழ்பட்டு விட்டு போறதாகவும், அவளுக்கு பிறந்து சனி பகவான் என்று சொல்லக்கூடியது நினைக்கிறேன். அப்படி ஒரு புராணம் சொல்லுகிறது. பிறகு விஸ்வகர்மா வந்து சூரியனுடைய வெப்ப கிரணங்களை எல்லாம் சீர் செய்த பிறகு மீண்டும் சாயா தேவி சூரியனோடு சேர்ந்து வாழ்ந்தாள். சாயா சமிக்யா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி இந்த நிழல்களை பிரிப்பதற்கான வாய்ப்பு அந்த காலத்துல இருந்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு புதிய விதமான சிந்தனை. அதாவது எவனுமே எந்த ஒரு சிந்தனையும் உலகத்துல யாரும் செஞ்சிட முடியாத அத்தனை சிந்தனைகளையும் நம்முடைய புராணங்கள் சொல்லி இருக்கின்றனங்கிறது தான் கரெக்ட் தான். ஒரு உண்மையாக தெரிகிறது. மற்றபடி நீங்க அந்த அந்த பண்டை அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த 4 வகை உருவம் 4 வகை உருவத்துல மீண்டும் புதுமை, அதாவது ஒரு பொன்னை புடம்போட்டு எடுத்து மீண்டும் ஒரே ஒரு மோதிரத்தையே கூட மீண்டும் அதே பொன்னை அழித்து விட்டு அதனுடைய குற்றம் நீக்கி புதிதாக செய்யப்பட்டது போல அந்த இதனால் தொடர்பட்டு விட்டவளாக அந்த பழமையை நீங்கி முழுமையாக பிரம்மன் முதலில் சிருஷ்டித்த நிலையில் அந்த பெண்ணை மீண்டும் ஆக்கி கொடுத்தான் கற்பனை வண்ணம். அந்த வண்ணம் என்ற சொல்லுக்கு அந்த பால் வண்ண பருவம் கண்டேங்கிற பாட்டுல கண்ணாசம் சொல்லும். அந்த மாதிரி வேறு சில இடங்கள்ல கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேங்கிற பாட்டுல அந்த வண்ணம் அங்கு வெவ்வேறு பொருள் இருக்கிற மாதிரி நீங்கள் கோர்த்து காட்டிய விஷயம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்னுடைய செட்ல வந்து ஏதோ சின்ன ப்ராப்ளம், அது ரிப்பேர் பண்றதுக்கா பையனை வச்சு சரி பண்ணியிருந்தேன். சொன்ன மறுபடியும் ஞாபகப்படுத்தினாரு. போன வாரம் நான் உங்களை கேட்டு தனிமையில உங்களோட நான் பேச முடியல, ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன், கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா இன்றைக்கு உங்களுடைய
நன்றி. இது நல்லா இருந்து. ஆமா. சென்ற வாரம் எனக்கு கொடுத்த அறிவுரை நான் இவ்வாறு என்ன அறிவுரைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். போட்டேன். குரூப்லயும் போட்டேன். இல்ல அது ஏன் போட்டீங்க ஐயா? எனக்கு வருத்தமா இருந்தது. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில போட்டா நீங்க ஏன் எனக்கு கரெக்ட். அது வருத்தமா நல்ல ஒரு இருக்கு. கருத்து தானே. எல்லாருக்கும் தெரியட்டும் தான் போட்டேன். இல்ல அது நீங்க அது உங்க மேல குறை இல்ல. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை இப்ப எனக்கு கூட நான் பேச நினைக்கிறது தடமாறி போகிறது. நான் வந்து அப்படி போடவில்லை அது. தயவு செய்து எனக்கு நல்லவேளை தெரியும். நீங்க ஞாபகப்படுத்தீங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் எனக்கு அப்படி கேட்டு அதெல்லாம் கொள்ளவில்லை. அதெல்லாம் இல்ல. எனக்கு தெரியும். பட் சிறந்த கருத்து. எனக்கு என்னுடைய பெரியவர் முறையில நல்ல அறிவுரை சொன்னீர்கள். அதனால பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். மகிழ்ச்சி தான் எனக்கு இது. ரைட். இன்னும் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு சொல்றேன். செய்திக்கு வந்துடுறான். தேக சுகத்தில் பயணம் தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம். முதல்ல வண்டை தான் குற்றம் சாட்டுகிறார். 2வது தான் பெண்ணுக்கு போகிறார் அந்த பாட்டுல. ஆமா, ஆமா. அதனால முதலில் தவறு செய்வது ஆண். தவறுக்கு தந்தை தவறு செய்தான், தாயும் இடம் கொடுத்தால் வண்டு பிறந்து விட்டோம் பெரும் கண்ணாசன். ஆமா. அந்த மாதிரி மொத்தத்தில் உங்களுக்கு என்ன நான் எப்ப திரும்ப திரும்ப சொல்லுது என்னன்னா, மாவிலோ பலாவிலோ எந்த போதையை தொட்டாலும் ஒரே சுவைதான். அதனால உங்களுடைய நிகழ்ச்சிக்கு விமர்சிப்பது என்றால் அதற்கே ஒரு தனியான விமர்சனத்தை சொல்ல வேண்டும். அதனால தேர்வு செய்த பாடிய டாக்டருக்கும் பாடலை தேர்வு செய்த அவருடைய நுட்பத்திற்கும் அதை பாடலாக படித்துக் கொண்டது கண்ணாசனுடைய நினைவுக்கும் அதை கோர்த்து கொடுத்த உங்களுடைய அதை அகலியை திறம்பட எடுத்துரைத்த உங்களுடைய வன்மைக்கும் இங்கு ஒரு பாராட்டு என்பதில் ஒரு ரசிப்புத்தன்மைக்கான ஒரு மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னு சொன்னீங்க. அதைத்தான் அந்த ராமரும் சொல்றாரு. நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலை, நெஞ்சினால எந்த விதமான பிழையும் செய்யவில்லை என்று சொன்னதுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். நன்றி ஐயா. நன்றி. இனிய மாலை வணக்கம். ஜெயராமன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் க்ளோஸ் தி செஷன். நீங்க தான் சொல்ல முடிக்கணும் முடிவுரை. இனிய மாலை வணக்கம். டாக்டர் ஐயா அற்புதமான ஒரு பாடல் ஒன்று எடுத்திருந்தாரு. எனக்கு அதுல ரொம்ப மனதை தைத்த இரண்டு மொத்தம் 4 வார்த்தைகள் தான். எந்த உடலோ எந்த உறவோ அது இளமையினும் பூங்காற்றுக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படிங்கிறத டாக்டர் எனக்கு தனிமையில அட்வைஸ் பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்கிறேன். அது வந்து வித் ரெஃபரன்ஸ் டு பர்టిక్యులர் சாங். அது தவிர இப்போ அந்த 5 கற்புக்கரசிகளை நினைச்சாச்சு அப்படின்னாக்கா நமக்கு பாவங்கள் இருந்து விடுதலை அப்படின்ற ஒரு மெசேஜ். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த 5 பேரையும் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சீதை பூமியிலிருந்து வந்தவள், சரியா? பஞ்சபூதங்களில் ஒண்ணு. திரௌபதி அக்னியிலிருந்து வந்தவள். மண்டோதரி வந்து அசுரனுக்கு பிறந்தவள், சரியா? தாரை வந்து மனித இனத்திலேயே இல்ல. அகல்யை வந்து 2-3 விதமான படைப்பு சொல்றாங்க. she has come out of the sea அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விதமான படைப்பு. 2வது பிரம்மனாலும் படைக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இப்போ 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல எப்படி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு நமக்கு. இது வந்து இந்த லிஸ்ட் whether this can be concluded only with this 5 அப்படின்னு பார்த்தோம்னாக்க மனது விரிஞ்சிட்டு எங்கெங்கயோ போயிடுது இல்லையா? இப்ப ரேணுகா தேவியுடைய நிலையை வந்து ரொம்ப அழகா சொல்லியாச்சு இல்லையா? அந்த நிழல் பார்த்து மேலே சென்ற கந்தர்வனை பார்த்த அந்த கந்தர்வனை கூட நேரம் பார்க்கல. அந்த கந்தர்வனுடைய நிழல் வந்து அவள் மண்ணெடுக்க போன அந்த ஆத்துல விழுந்தது. அதை பார்த்துட்டு அவ ஒரு செகண்ட் மயங்கிட்டா, அடுத்த செகண்ட் comes back to her original thinking. ஆமா, சென்ஸுக்கு வந்துடுறான். அப்படி இருந்து கூட she has been punished அப்படிங்கிறது என்ன? அந்த ரேணுகா தேவியோட கதையில என்ன அப்படின்னாக்க பழையபடி அவளுக்கு வந்து அகலிகைக்கு கிடைத்த அந்த உருவம் வந்து ரேணுகா தேவிக்கு கிடைக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. ப்ராபபிலி பிகாஸ் ஆஃப் தட் ஷி இஸ் நாட் கெப்ட் இன் திஸ் லிஸ்டா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுயா, ரொம்ப அற்புதமான சிந்தனைகள் இன்னைக்கு. ரொம்ப ரசிச்சு கேட்டோம். இன்னும் அகலியை பத்தி இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க. அடுத்தடுத்த வாரத்துல நம்ம மகிழ்ந்து கேட்கலாம். எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க, சதானந்தத்தை போயிட்டு இந்த மெசேஜ் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. பட் ஸ்டில் ஒய் திஸ் ஹஸ் பீன் கம்யூனிகேட்டட் அப்படிங்கிறது. 2வது ஔவையாருடைய பாடலுக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்க, அண்ணா அவருடைய கருத்து சொன்னாரு. என்னுடைய கருத்து சொல்லணும் அப்படின்னாக்க, ரிஷியர் சிங்கராவே இருந்தாலும் சரி, பெண் அப்படிங்கிறது தெரியாமலே இருந்தாலும் சரி, தெரிஞ்சுட்டு ஒதுங்கி இருந்தா பெருமை.
தெரியாம இருந்ததுனாலே ரிஷிசிங்கரும் காணாம போயிட்டாரு இல்லையா? அவளை அழைச்சிட்டு வந்ததுக்கு ராஜாஜி ரொம்ப அற்புதமா தன்னுடைய ராமாயணத்துல சொல்லி இருக்கிறாரு. இந்த மங்கையர்கள் எல்லாம் போய் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆலிங்கனம் பண்ணிட்டு தான் ரிஷிசிங்கரையும் தன் பால் அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால தெரிஞ்சாலும் தவறு நடக்குது, தெரியவே இல்லைனாலும் தவறு நடக்குது. எப்படி தவறே இல்லாம வாழ்றது அப்படிங்கறத சிந்தனைக்குரிய ஒரு பொருள் இன்றைய செஷன்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐயா. ஆமா, இதோட என்னுடைய கருத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். ஒன்னே ஒன்றுதான் பதில். அதுல ரேணுகாதேவி வந்து பரசுராமர் கூட வாங்கின 2வது வரம் பிரகாரம் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டார். இப்ப இவங்களுக்கெல்லாம் உடலை தூய்மைப்படுத்தினாங்கன்னா ரேணுகாதேவிக்கு பரசுராமர் வந்து இந்த 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 நிகழ்ச்சியே அவருடைய மனத்திலிருந்து எண்ணம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வரம் கேட்டதுனால she becomes pure by thoughts once again. இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு தெரியாது இது மாதிரி நடந்தது என்று தெரியாம போய்விட்டது. சோ அதனால அங்கே வந்து போக்கஸ் வந்து உடல்ல கிடையாது, நம்ம மனசுல தானே நினைச்சாங்கனால அந்த மனசை மாத்திடுறாங்க. அதான் ரொம்ப அற்புதமான கருத்து தான். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். நாமபோதர் இருந்தார் இல்லையா, அவருடைய காலத்துல லட்சுமிதர பண்டிதருடைய வீட்டுல போய் பார்த்துட்டு ராமநாமத்தினுடைய மகிமை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒண்ணு நடக்குது. கதையில நான் ரொம்ப போகல, ஒரே ஒரு நிமிஷம். அவர் வீட்டு திண்ணையிலேயே அவர் வந்து நம்ம போதேந்திராள் இவர் போய் இங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நாமபோதர் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மறுநாள் காலையில அந்த வீட்டு கதவை வந்து ஒரு பெண் தட்டும் போது என்னன்னு கேட்டோன்னா அவர் சொல்றாரு, காலையில நீ வந்து அந்த சந்தன்தலா குளத்துக்கு வந்துரு, ஸ்நானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்ள குளிக்க போகும்போது 3 தடவை ராமராமா சொல்றாங்க. அந்த பெண் எந்திரிக்கும் போது அந்த துர்க்கர்களால் தனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம காதுகளில் இருந்த அத்தனை வளையங்களும் நீங்க பெற்று முன்பு போல அந்த பண்டைய தோற்றம் அவளுக்கு வந்தது. அந்த அகலிகை பண்டைய தோற்றம் கொண்டு வந்தார் அப்படிங்கும் போது கூட மனதில் இருந்தது. ஆமா ஆமா, பண்டைய வண்ணத்தினால் அப்படின்னு சொல்றது வந்து நாட் ஒன்லி வித் ரெஃபர்ஸ் டு தி பிசிக்கல் பாடி பட் ஆல்சோ தி மென்டல் ஸ்டேட் ஆஃப், இல்லையா? அதுதான் அதே ஸ்டேஜுக்கு இப்போ இன்றைய இன்றைய கலிகாலத்துல கூட இந்த ஒரு நிகழ்ச்சி அசாம்ல இருக்கக்கூடிய அந்த சந்தன்தலா குளத்துல நடந்திருக்கு. இன்னைக்கு கூட அதையெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. சோ 2 விதமான பார்வைதான். ஒண்ணு, எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் அதற்கு வந்து ஒரு மன்னிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எப்படி இருக்கு அதுக்கு உண்டான பிராயச்சித்தம், யாரை நோக்கி பயணப்படுறோம் அப்படிங்கிறது கூட ஒரு மெசேஜை தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குயா. ஐ திங்க் இதுக்குள்ள போயாச்சுன்னா ரொம்ப ஆழமா போயிட்டு இருப்போம். இதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அடுத்த வாரம் நம்முடைய நதிகளை சிந்திப்பதிலே நர்மதாவா? நர்மதா நதியை பற்றி நம்முடைய சாய்ராமன் அவர்கள் நம்முடைய சிந்திக்க உள்ளார்கள் என்பதனால எல்லாரும் தவறாமல் வந்து கேட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. நன்றி.